ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் மகிமையான கர்த்தர் ஆண்டவர் செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த ஒரு முக்கியமான ஒரு நாள். ஸோ எல்லாரும், உலகத்தில் பிறந்த எல்லாரும் மரிக்கிறார்கள். அவங்க ஏழையோ பணக்காரங்களோ, வசதி உள்ளவங்களோ வசதி இல்லாதவங்களோ, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களோ ஏற்றுக்கொள்ளாதவர்களோ எல்லாருமே என்ன செய்கிறாங்க? மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். எல்லாருமே மரிக்கிறார்கள். ஆனால் அப்படி எல்லோருமே மரித்தாலும் எல்லோருடைய கல்லறைகளும் மூடப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை என்று இருக்குமானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுனுடைய கல்லறை மாத்திரமே. அப்படியாக அந்த உயிர்த்தெழுந்த நாளை தான் இந்த காலை நேரத்தில் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் அனுசரிக்க நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆமென். அப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நமக்கு என்ன தேவன் கற்றுக் கொடுக்கிறார்? இப்போ அவர் அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாம் நாள் உயிரோடு கூட எழுந்ததை போல நம்மளும் ஞானஸ்நானத்தின் மூலமாக உயிரோடு கூட எழுந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதையும் வாசிக்கிறோம். அப்போ இயேசு எப்படி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூணாவது நாள் உயிரோடு எழுந்ததை போல நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஞான ஸ்நானத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? மரிச்சிருக்கிறோம். அப்படி மரிச்சிருக்கிற நாம அவர் பிழைச்சிருக்கிறது போல நாமளும் பிழைச்சிருக்கிறோம். இப்போ அவர் உயிர் திறந்தது உண்மை என்று சொன்னால் நாமளும் உயிர் தெழுந்துற உண்மை. அப்போ அந்த உயிர் தெழுந்திருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிச்சது? அந்த உயிர்த்தெழுதல் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிரிகள் நடக்கிறதா? அப்போ அந்த உயிர்த்தெழுதவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட கிரிகள் நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்பதை தான் இந்த காலை நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் கவனித்து, அவர் உயிர்த்தெழுந்ததை போல நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அவர் உண்மையிலேயே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ நம்ம ஞானஸ்நானத்தின் மூலமாக மரித்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்திருக்கிறோம். தண்ணிக்குள்ள நம்ம உயிரோடு எழுந்திருக்கிறோம். அவர் கல்லறையிலிருந்து வந்ததை போல நாம் தண்ணிக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறோம்? உயிரோடு எழும்பியிருக்கிறோம். அப்படி அந்த உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ அவர் உயிர்த்தெழுந்தது உண்மைன்னா அவருடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் சம்பவிச்சிச்சு? இன்னைக்கு நம்ம உயிர்த்தெழுறோம்னா அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவித்திருக்கிறதா? அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில சம்பவித்திருந்தாதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? உயிரோடு கூட எழும்பியிருக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க இன்னைக்கு மரிச்ச நிலைமையில தான் இருக்கிறோம் என்பதை இந்த காலை நேரத்தில் சற்று உங்களுக்கு வலியுறுத்தி நான் ஜெபித்து கடந்த ஒருமுறை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 6வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் சற்று கவனிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசுவின் இடத்துல வருகிறவர்கள் எல்லாருமே யாரா வர்றதில்லைன்னா தனியாக வர்றது இல்லை. ஆமே, இயேசுவின் இடத்துல வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எப்படி வர்றதில்லை? தனியாக வர்றதில்லை. இப்போ ஆண்டவர் அனுப்பினாலும் எப்படி அனுப்புறதில்லை? தனியாக அனுப்புறதில்லை. இப்போ மரியாள் வராங்கன்னா அப்போ மரியா மட்டும் என்ன செஞ்சுருக்கலாம்? தனியாக வந்திருக்கலாம். இல்லை இன்னொரு மரியாளும் தனியாக அவங்க வந்திருக்கலாம். ஆனால் பைபிள் அங்கே சொல்லுது, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்ன செஞ்சாங்களாம்? அவர் இடத்துல அப்போ இயேசுவை பார்க்க வராங்க. அவர் கல்லறையை பார்க்க வராங்களோ இல்லை உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்க்க வராங்களோ? ஆக ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இயேசுவை ஒரு நபர்கள் பார்க்க வரும்போது அவங்க இயேசுவை சந்திக்க வராங்க அப்படின்னா அவங்க யாரை தான் இருப்பாங்க அப்படின்னா சிங்கிள் என்ன செய்ய மாட்டாங்க? தன்னந்தனியாக வரமாட்டாங்க. அவங்க யாரோட தான் வருவாங்கன்னா 2 பேரை தான் என்ன வருவாங்க? இந்த சூலமத்தினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட
என்ன இழுத்துக்கொள்ளும்? ஓடி வந்துடுவேன்னு சொல்ல மாட்டாங்க, ஓடி வந்துடுவோம். அப்போது இயேசு இடத்துல வரக்கூடியதாக இருந்தால் அப்போ இயேசுவே அந்த தானே அனுப்புனாலும் சரி. இப்போ சீசர்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த லூக்காவில் பார்த்தா லூக்கா 10:1 படிச்சிங்கன்னா லூக்கா 10:1 படிச்சிங்கன்னா இவைகளுக்கு பின்பு கர்த்தர் நியமித்து பட்டணங்களுக்கும் 2 பேராக அனுப்பினார்கள். ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவரை ஒரு ஆள் தேடி வராங்க, இயேசுவை ஒரு ஆள் தேடி வராங்க அப்படின்னாலே அவங்க எப்படி தான் வருவாங்க? 2 பேரை தான் வருவாங்க. அது கணவன மனைவியோ, இல்லை பெற்றோர் பிள்ளைகளோ, இல்லை சொந்தக்காரரோ, இல்லை ஃப்ரெண்டுங்களோ, யாரோ ஒன்று. அப்போது ஒரு ஆள் சிங்கிளாக தேவ சமூகத்துக்கு வராங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்க. ஒரு ஆள் சிங்கிளாக தேவ சமூகத்துக்கு வராங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் யாரை தேடி வரல? இயேசுவை தேடி வரலன்னு அர்த்தம். சரி, 2வது இப்போ சிங்கிளாக ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன அர்த்தம்? இயேசுவால் அனுப்பப்படலைன்னு அர்த்தம். இப்போ இயேசுவை தேடி வந்தால் இப்போ இயேசுவை தேடி வராங்க இல்லையா? மகதலேனா மரியாளும் இயேசுவை பார்க்க வராங்க, இயேசுவை தேடி வராங்க. அடுத்த கட்ட போவோம். அப்போ அந்த இயேசுவை தேடி வராங்க. இப்போ இயேசுவை தேடி வந்தாங்கன்னா அவங்க எப்படி தான் வராங்க? இப்போ சிங்கிளாக வந்திருக்கலாமா? வந்திருக்க முடியாதா? இல்லை பயத்துக்கு வந்திருப்பாங்களா? 2 பேராக வந்திருப்பாங்களா? அவங்க பயத்துக்கு வந்தாங்களோ இல்லை பயமெல்லாம் வந்தாங்களோ, ஆக எப்படி வந்தாங்க? 2 பேராக வந்தாங்க. இப்போ இயேசு அனுப்புகிறாரு, சரி ஒரு ஆளாக போங்க, ஒவ்வொரு ஆளாக போங்கப்பா. இப்போ ஒரு ஆளாக போனால் எத்தனை பட்டணத்துக்கு போயிடலாம்? 70 பேர் அண்டை தெரிஞ்சிருக்கிறாரு. ஒரு ஆளாக அனுப்பினா எத்தனை பட்டணத்துக்கு போகலாம்? 70 பட்டணத்துக்கு போகலாம். அப்போ 2 பேரும் எத்தனை பட்டணம் தான் போக முடியும்? 35 பட்டணம் தான் போக முடியும். 35 ஊருக்கு தான் போக முடியும். எனக்கு நீ 3/4 வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, நீ பயங்கரமாக சாதிக்கினாலும் பரவாயில்ல, ஆனால் எப்படி போங்க? இப்போ 70 பட்டத்தை போன என்ன செய்ய வேண்டாம்? ஒன்றும் சாதிக்க வேண்டாம். ஆனால் என்ன செய்யுங்கன்னா, நீ 35 பாதி அதை செய்ய வேண்டியதில் பாதி செஞ்சாலும் சரி, அது எப்படி செய்யுங்க? உருப்படியாக செய்யுங்க அப்படின்னு அனுப்புகிறார். ஆமாம். அப்போது இயேசுவை தேடி வந்தாலும் டபுளாக தான் வரணும், இயேசுவால் அனுப்பப்பட்டாலும் டபுளாக தான் வரணும். அப்போது அதுதான் தேவனுடைய காரியம், அதுதான் தேவன் அனுப்புறதுக்கு ஒரு அடையாளம், ஆண்டவர் தேடுவதற்கும் ஒரு அடையாளம். சரி வாசிங்க. அது நமக்கு டிராபிக் இல்லை, ஆனால் சொல்ல சின்ன கருத்தை உங்களுக்கு சொல்ல டக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது 1வது வசனம் சொல்கிறது, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுடைய கல்லறையை பார்க்க வந்தார்கள். 6ஆம் வசனம் சொல்லுது, இப்போ அவரை பார்க்க வராங்க, அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே அவர் என்ன செஞ்சாரு? உயிர் தெழுந்தார் என்று சொல்றாங்க. அப்போ இயேசு அங்க இல்லை. அப்ப இங்க இல்லைன்னா அவர் எங்க இருக்கிறார்? அப்போ உயிர் தெழுந்தவர்கள், அப்ப அந்த பாவத்துக்கு மரித்தவர்கள் எங்க இருக்க மாட்டாங்கன்னா அந்த பழைய வாழ்க்கையில் இருக்கவே மாட்டார்கள். பழைய வாழ்க்கையில இல்ல பழைய சுபாவம், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன சுபாவம் இருந்துச்சோ அந்த சுபாவங்கள் மாற்றப்படவில்லை என்றால், ஞானஸ்நானத்துக்கு பிறகு அதே சுபாவம் அதே குணம் அவங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், அவங்க வாழ்க்கையில என்ன இல்லை நடக்கலைன்னா அந்த உண்மையான உயிர்த்தெழுதல் என்ன செய்யல, அங்கே நடக்கவில்லை. அப்ப உண்மையான உயிர்த்தெழுதல் எப்ப நடந்திருக்குன்னா, உண்மையிலேயே அவங்க பாவத்துக்கு மறிச்சிருந்தா உண்மையான உயிர்த்தெழுதல் அங்கே நடந்திருக்கும். அப்ப உண்மையான உயிர்த்தெழுதல் நடக்கல அப்படின்னா பிரச்சனை எங்க? உயிர்த்தெழுதல்ல பிரச்சனை இல்லை, மரணத்திலேயே பிரச்சனை. அப்ப சரியா மறிச்சிருந்தா சரியா உயிர் தெளிஞ்சு இருப்பார்கள். அப்ப சரியா மறிக்கலன்னா உயிர் தெளவே, இப்ப அரைக்குறை உயிரா இருக்குது, அவனை போய் உயிர் தெளிஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா முடியும். உயிர் தெளவும் முழுசா சாகல. இப்ப முழுசா சாகாத ஒரு ஆளு என்ன செய்ய முடியாது? இப்ப அரைக்குறை உயிரா இருக்கு, அப்படி மூச்சு மட்டும் வாங்கிட்டு இருக்குதான பேச்சு இல்லை, மூச்சு மட்டும் வாங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க உயிர் தெளிஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னாக்க அவங்களுக்கு மூச்சு உயிர் என்ன செய்யுது? இருக்குது, அரைக்குறையா இருக்குது. இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அது இல்லாமலையும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இன்னைக்கு உயிர் தெரிஞ்சிருக்கோன்னா ஆண்டவருக்கு இருந்தும் நம்ம பிரயோஜனம் இல்லை, நம்ம இல்லாமலையும் பிரயோஜனம் இல்லை. இப்போ ரட்சிப்பட சபைக்கு வந்தோம் ஒரு பிரயோஜனமும் ஆண்டவருக்கு இல்லை, ரட்சிக்கப்படாத இருக்கிறதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆலயத்துக்கு வர்றதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆலயத்துக்கு வராமல் நின்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நம்மளால என்ன வந்தோம் பிரயோஜனம் இல்லை, வரனாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த அரைகுறை உயிரோடு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வந்தோம்
பிரயோஜனம் இல்லை, வரலனாலும் பிரயோஜனம் இல்லை. அவங்க ரசிக்கப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை, ரசிக்கப்படலனாலும் பிரயோஜனம் இல்லை. அவங்க ஜெபிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, ஜெபிக்கலனாலும் பிரயோஜனம் இல்லை. அவங்க ஏதாவது கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, கொடுக்கலனாலும் பிரயோஜனம் இல்லை. எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எப்படி இருக்குது? செத்த பாடம் இல்லை, வாழ்ந்த பாடம் இல்லை. இந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் நமக்கும் உபயோகம் இல்லை, அது தேவனுக்கும் உபயோகம் இல்லை. அப்போ முழுசாக சரியான ஒரு மரணம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் நடந்திருந்தா சரியான உயிர்த்தெழுதலும் நடக்கும். அப்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கை ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நான் முழுகி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு நபர் சொல்லுவாங்கன்னா, பழைய வாழ்க்கை அவங்க மீண்டும் அதே இடம், அதே வாழ்க்கை, அதே சுபாவம், அதே பேச்சு, அதே நடைமுறை, அதே செயல்பாடு அவங்க வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவங்க மரணம் என்னவா இல்லை, சரியா அவங்களுக்கு நடக்கலை. இப்போ மரணம் சரியா நடக்காம போறதுனால அவங்க என்ன செய்ய முடியாது, சரியான உயிர்த்தெழுதலும் இருக்க முடியாது. பூமியில வாழும் போதே சரியான உயிர்த்தெழுதல் அனுபவத்தோடு வாழலை அப்படின்னா மத்திய ஆகாயத்தில் ஏசப்பா வரும்போதும் அவங்க என்ன செய்ய முடியாது, நான் உயிர்த்தெழவே முடியாது. அப்போ இவ்வளோ காலம் அவங்க ஆலயத்துக்கு வந்து அவங்க எங்கே போக முடியாது, அவங்க பரலோகம் போக முடியாது. அப்போ சர்ச்சைக்கப்பட்ட ஒரு மக்கள் பவுலோபோஸ்தலர் வார்த்தையின்படி, அந்த ரோமரின்படி அவங்க முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருந்தா அவரோடு கூட ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவரோட கூட நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பிழைச்சிருக்கிறோம். அப்போ அந்த ஞானஸ்நானத்தை உயிரோடு கூட எழுந்திருந்தா பழைய சுபாவம் என்ன செய்யவே கூடாது, இருக்கவே கூடாது. இப்போ இயேசுவை வச்சு எடுத்துட்டு போய் பார்க்குறாங்க, அங்கெல்லாம் யார் இருக்கிறாங்க, மரிச்சவங்க இருக்கிறாங்க. அந்த கல்லறையில் யார் இருக்கிறாங்க, எல்லாருமே மரித்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ மரிச்ச இடத்துல இயேசு வெள்ளிக்கிழமை ஒருவேளை அடக்கம் பண்ணியிருந்தால் வெள்ளிக்கிழமை அங்கே தான் இருக்கிறாரு, சனிக்கிழமை அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் பார்த்தா இயேசு அங்கே இல்லை. ஏன் இல்லைன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு, உயிரோடு எழும்பிட்டாரு. அப்போ உயிரோடு எழும்பிட்ட பிறகு அவர் எங்கே இருக்க மாட்டார், எங்கே இல்லை அப்படின்னா அந்த கல்லறையின் இடத்துல இல்லை, இல்லை அந்த பழைய அவர் இருந்த இடத்துல அவர் இல்லை. இப்போ அவர் எங்கே போயிருக்காரு, ஒரு புதிய இடத்துக்கு போயிருக்கிறார். அதை நான் சொல்கிறேன். அப்போ பழைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேசணும், எப்படி நடந்தோம், எப்படி உடுத்தணும், என்னென்ன பழக்க வழக்கங்கள் நமக்கு இருந்துச்சு, வெளியரங்கமாக எப்படி இருந்தோம், உள்ளரங்கமாக எப்படி வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம், எப்படியெல்லாம் சிந்திச்சோம், எதையெல்லாம் விருப்பத்தோடு பார்த்தோம், எதெல்லாம் விருப்பத்தோடு செஞ்சோம். ஆனால் இப்போ ஒருவேளை அப்படி செஞ்சாலும் அந்த விருப்பம் இல்லாமல் நிர்பந்தமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பழைய வாழ்க்கை, பழைய செயல்பாடு, அதே வாழ்க்கையும் அதே செயல்பாடும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் அவங்க மரணம் சரியா நடக்கலை. சரியான மரணம் நடக்காமல் போனதுனால சரியான உயிர்த்தெழுதலும் நடக்கலை. இங்கே சரியான உயிர்த்தெழுதல் அனுபவத்தோடு கூட வாழலை அப்படின்னா மத்திய ஆகாயத்தில் இயேசு தூதருடைய சத்தம், எக்கால சத்தம், ஆரவர சத்தத்தோடு கூட மத்திய ஆகாயத்தில் வரும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னதை போல அவங்க என்ன செய்ய முடியாது, உயிர்த்தெழுந்து போகவே, மறுரூபமாய் உயிர்த்தெழுந்து போகவே முடியாது. அப்போ இமைப்பொழுது மறுரூபம் ஆக வேண்டுமானாலும் சரி, நீ ஒருவேளை கர்த்தருக்குள்ள மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தா அந்த கல்லறை உயிரோடு கூட எழும்ப வேண்டியதா இருந்தாலும் சரி, அப்போ அந்த உயிர்த்தெழுதல் நமக்குள்ள நடக்குமானால் எழுத்தின்படி வாழும்போதே ஒரு உயிர்த்தெழுத அனுபவத்தோடு வாழ்ந்தாதான் அவங்க ரகசிய வருகையிலும் என்ன செய்ய முடியும், உயிரோடு கூட அவங்க எழும்பி மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்க புறப்பட்டு போக முடியும். அப்படின்னா சரியான மரணம் சம்பவிக்கிறன்னா அவங்க டோட்டலாக முழுக்க அவங்க ஆவிக்குரிய அத்தனை வாழ்க்கையும், அத்தனை பிரயாசம், அவங்க ஜெபிக்கிற ஜெபம், அவங்க பட்ட பாடு, அவங்க எடுத்த கிரயங்கள், அவங்க செலுத்தின கிரயங்கள் எல்லாமே என்னவா போயிடுனா வீணாவாக போய்விடும். அப்படி வீணா போகாதபடி இந்த காலை நேரத்தை கர்த்தர் என்ன செய்வாராக, நம்மளை தேவன் காப்பாராக. இப்போ நமக்கு என்ன காரியம்னா, இப்போ நான் ஒரு சரியான உயிர்த்தெழுதல் நடந்திருக்குதா, சரியான உயிர்த்தெழுதல் நடக்கலையா? சரியான உயிர்த்தெழுதல் நடந்திருக்கா, சரியான உயிர்த்தெழுதல் நடக்கலையா? அப்போ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ ஆண்டவர் இயேசு மரிச்சிருக்கிற வரைக்கும், அவர் ஜீவன் பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் அவர் என்ன செஞ்சாங்க, கல்லறையில் வச்சிருந்தாங்க, எல்லாருடைய இடத்துல அவங்கள வச்சிருந்தாங்க. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் எங்கே இல்லை, அந்த பழைய இடத்துல இல்லைன்னா இப்போ எங்கே போயிருக்கிறார்? 10ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, அப்பொழுது இயேசு அந்த மகதலேனா மரியாளையும் நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர்
கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அப்படின்னா இப்ப இயேசு எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போறாரு. என்ன பார்க்கணும்னு நினைச்சா அவங்க எங்க வந்து பார்க்கணும்? இந்த கல்லறை இடத்துல இருக்க மாட்டேன், இங்க என்ன பார்க்க முடியாது. அவங்க எங்க வந்து பார்க்கணும்னா, எங்க வந்து பார்க்கணும்? கலிலேயாவிலே வந்து என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறார்? இப்ப ஆண்டவர் அவனுக்கு சொல்றார். அப்ப கலிலேயான்றதுக்கும் கலிலேயாவில் என்ன இருக்குது? அப்ப கலிலேயாவில் யார் இருக்கிறார்? இப்ப சொல்றாரு இங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யார் இருக்கிறாங்க? பழைய வாழ்க்கையில வாழ்றவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த மரித்து போன நிலையில உள்ளவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு மரித்து போன நிலையில உள்ளவர்களோடு கூட என்னுடைய ஐக்கியம் இருக்குமானால், மரித்து போனவர்களோடு கூட என்னுடைய ஜீவியம் இருக்குமானால், இல்ல நானே அப்படி மரித்து போன நிலையில வாழ்ந்து கொண்டு இருப்பேன்னாக்க, இப்ப அவங்களோட இருந்தாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் மரிச்சு போய் தான் இருக்கிறேன்னு அர்த்தம். இப்ப பழைய இடத்துல இருந்தாக்க இயேசு என்னதான் இருக்கிறாரு? மரிச்சு போயிருக்கிறார். இப்ப அந்த இடத்தை விட்டு அவர் எங்க போறாருன்னா, எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போறார். இந்த கலிலேயாவில் என்ன சம்பவித்தது? அப்ப கலிலேயன்னா என்ன அர்த்தம்? கலிலேயாவில் என்ன நிகழ்வு நடந்தது? அதே நிகழ்வு நமக்குள்ள நடந்திருக்குமானால் நம்ம என்ன இருக்கிறோம்? உயிர் தெழுந்திருக்கிறோம். இல்லைன்னா நம்ம ஞானஸ்நானமே தப்பு, நம்ம உயிர் தெழல, நம்ம சரியான மரணம் நடக்கல. சரியான மரணம் நடக்கலனா சரியான உயிர் தெழுதல் நடக்காது. சரியான உயிர் தெழுதல் நடக்கலனா அவங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. சபைக்கு வரலாம், ஆராதிக்கலாம், உட்காரலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா எங்க போக முடியாதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அப்ப அந்த கலிலேயாவில் என்ன நடந்துச்சு? மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, மத்திய 4:12 படிச்சீங்கன்னா, கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் அது புரஜேயாவினுடைய கலிலேயா நாடிலே இருந்தது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி ஆனது. அடுத்த வசனம், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார், பிரசங்கித்துக் கொண்டு இருந்தார். அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, அவர் கடலோரமாய் நடந்து கொண்டு போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்றார். உடனே வலைகளை விட்டு ஆண்டவராகிய இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்படின்னா இப்ப நடக்கிற சம்பவத்தை கவனிக்கிறோம். இந்த கலிலேயாவில் என்ன நடந்துச்சு? இப்ப யாரோடு அவர் இருக்கிறார்? நீங்க இப்ப யாரோடு இருக்கிறீங்கன்றத வச்சுதான் நீங்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் நடந்திருக்குதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ சபைக்கு வந்துட்டேன், சபையில் வந்து பைபிளை வாசிக்கிறேன், இல்லை பிரசங்கம் பண்ணுறேன், இல்லை பாட்டு பாடுறேன், இல்லை ஆராதனை பண்ணுறேன் என்பதனால அவங்க என்ன கிடையாது, உண்மையிலே அவங்க உண்மையில் எழுத்தின்படியான உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்ல முடியாது. ஆவியின்படியான உயிர்த்தெழுதல் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், தண்ணிக்குள்ள முழுகி எழுதிட்டேன், அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த உண்மையான உயிர்த்தெழுதல் நடந்திருக்குது அப்படின்னு தவறா நீ கணிச்சிடக்கூடாது. இப்ப நீ யாரோடு கூட இருக்க விரும்புற? இப்ப இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சீசர்ல எங்க வர சொல்லு, கலிலேயாவுக்கு வர சொல்லு. கலிலேயாவில் என்ன நடக்குதுன்னா, அந்த ஆண்டவர் இயேசு பிரசங்கிக்கிறார், இது முதல் மனம் திரும்புங்கள் என்று பரலோக ராஜ்ய சமீபத்திற்கு என்ன செய்யறார், பிரசங்கிக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்களுக்குள்ள என்ன ஏற்படுதுன்னா, மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதுவரைக்கும் எங்க போட்டிருந்தாங்க, தன்னுடைய காரியத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தாங்க. யாரு?
பேதுரு, யோவான், யாக்கோப்பு இவங்களாம் என்ன செஞ்சிருந்தாங்க? தன்னுடைய வேலைகளை மாற்ற பார்த்து கொண்டிருந்தாங்க. எனக்கு அந்த மீன் பிடிக்கிறத பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரசங்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம நிறைய பிரசங்கம் சொல்லியிருக்கிறோம். வலை போடுறாங்க, தூண்டியல் போடுறாங்க, வலை போடுறாங்க, பரியல் போடுறாங்கன்னு நிறைய காரியத்தை உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கிறோம். அப்போ அதில் உங்களுக்கு அதிகமாக விவரமாக இப்போ பேச நமக்கு நேரங்கள் இல்லை. அப்போ ஓரளவு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அங்கே என்ன நடக்குதுன்னா மனமாற்றங்கள் ஏற்படுகிறது. இது வரைக்கும் ஒரு விதமாக போய்கொண்டிருந்தவங்க இப்ப இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த இயேசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வாழ்க்கையில் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வாழ்க்கையே மாற்றி ஒரு காரியத்தில் அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. என்ன போயிருந்தாங்க? நிறைய மீன் பிடிக்கணும், நிறைய என்ன செய்யணும்? இப்போ தூண்டியில் மீன் பிடிச்சிருப்பான், நினைச்ச என்ன பண்ணியிருப்பான்? அந்த தூண்டியில் விட்டு என்ன செய்யணும்? அடுத்தது ஒரு சின்ன போட்டு வாங்கணும், ஒரு கையில் போடுற அந்த துடுப்புள்ள போட்டு வாங்கணும், அதில் கொஞ்சம் நிறைய மீன் பிடிச்சி என்ன செய்யணும்? நல்ல ஒரு மின்சாரம் பொருத்தப்பட்ட மோட்டர் பொருத்தப்பட்ட ஒரு பெரிய போட்டு வாங்கணும், அது மேலே நினைச்சிருப்பான் பெரிய கப்பல் வாங்கணும் என்ற பல வாழ்க்கை லட்சியத்தோடு ஒரு போக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் அப்படி போய்க்கணும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, மனம் திரும்புங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே எதிலே இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ அந்த மனம் திரும்புதல் யாருக்குள்ள வந்துடுச்சுன்னாக்க அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்களுக்குள்ளேயே வந்து விட்டது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பிரசங்கத்தை கேட்கிறோம். பிரசங்கத்தை கேட்கிற பிரசங்கம் எந்த அளவுக்கு எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா உயிரினுடைய உயிர்த்தெழுதல் நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பிரசங்கமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றிலும் பிரசங்கம் கேட்கிறோம். அது அல்லாம இப்ப யூடியூப்ல டெய்லி என்ன செய்யறோம்? பிரசங்கத்தை கேட்கிறோம். அது விரும்பி கேட்கிறோமோ விரும்பாத கேட்கிறோமோ, அது கடமைக்கு கேட்கிறோமோ கடமை இல்லாம கேட்கிறோமோ, ஏதோ ஒரு என்ன செய்யறோம்? பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனா அப்படி பிரசங்கத்தை கேட்கிறேன்னா ஒவ்வொரு பிரசங்கமையும் வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றங்கள் என்ன? இப்ப ஏசு எங்க போறாரு அப்படின்னா வேற எங்கேயும் போகல. 12 கோத்திரத்தை இடம் கிடக்குது. அந்த 12 கோத்திரத்து போல பெத்லகேமுக்கு அவர் போகல. எங்க போறாரு? கலிலேயாவுக்கு அவர் போறாரு. ஏன் கலிலேயாவுக்கு போறாருன்னா அவர் எங்க இருக்கணும்? யூதேயால தான் இருக்கணும். ஆனா யூதேயால இருக்க வேண்டிய யூதேக்கு போக வேண்டிய ஆண்டவர் அங்கதான் அவர் சொந்த கோத்திரம் இருக்க போகுது. அங்கதான் கர்த்தா துதிக்கிறவங்க எழும்ப போறாங்க. ஆனா யூதேயாவுக்கு போகாம அவர் எங்க போறாருன்னா எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போறாரு. ஏன் கலிலேயாவுக்கு போறாருன்னா இந்த கலிலேயா மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னா தேவன் பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்டு அந்த பிரசங்கத்துக்கு ஏற்றபடி தன் வாழ்க்கையை மாற்றுகிறவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுகிறவர்கள். எதை சொல்றார்? இப்ப ஆண்டவர் இயேசு சொன்னாரு படகை விடுன்னு சொல்லல, ஏன் பின்னாடி வாழ்ந்தான் சொன்னார். படகை விடுன்னு சொல்லவே இல்லை, வலையை விடுன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தகப்பன் பேட்டை விடுன்னு சொல்லவே இல்லை, வலைகளை விடுன்னு சொல்லவே இல்லை, எதையுமே விடுன்னு சொல்லவர். ஆனா மனம் திரும்புங்கன்னு சொன்ன உடனே அவங்க அடுத்த வார்த்தை என்ன செய்யறாங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மன மாற்றத்தை தனக்குள்ள என்ன செஞ்சவங்க ஏற்படுத்தி கொண்டவர்கள். அப்ப உயிர் தெளிந்தவங்க என்ன எப்படி இருப்பாங்க? யாரோடு ஐக்கியப்படுவாங்க? இப்போ இயேசு உயிர் தெரிஞ்சிட்டார், என்ன பார்க்கணும்? இங்க வந்து பார்க்கணும் சொல்ல வேண்டியதானே? நான் இங்கே இருக்கிறேன். அப்ப இங்க தான் இயேசு நான் மாறிடுவாரா? என்ன மாற மாட்டார்ல? இங்க தானே இருக்கிறேன். நீ என்ன செய்யுங்க? இங்க வந்து என்ன பசிக்கிறமா போயிட்டு இப்படி சீசர்களுக்கு சொல்லுங்க, அவங்க என்ன செய்யட்டும், வேகமா வந்து என்ன பார்க்கட்டும், நான் பரத்துக்கு போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். இல்ல அவங்க இருக்கிறத என்ன செய்யறேன், நானே வரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு உயிர் தெளிந்தவங்க அங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. எங்க வரணும்னா கலிலேயாவுக்கு வரணும். ஏன் கலிலேயாவுக்கு வரணும்? அந்த கலிலேயாவெல்லாம் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா அந்த மறுரூபம் அடைந்தவர்கள் இல்லை என்றால் அந்த எழுத்தின்படி ஆவியின்படி உயிர்ப்பிக்கப்பட்டவள் எங்க இருக்கிறாங்கன்னா எங்க இருக்கிறாங்க? அந்த கலிலேயாவில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க? மரண இருளில் திசைகளை இருந்தாங்க. இந்த இயேசுடைய வார்த்தையை அனுப்பும் போது அவர் பிரசங்கிக்கும் போது அந்த ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற மன மாற்றத்தை அவர்கள் என்ன செய்தவர்கள் என்றால் ஏற்படுத்தி கொண்டவர்கள். நீ இன்னைக்கு உயிர் பெற்றது உண்மை, உன்னுடைய ஞானசானம் உண்மை அப்படின்னா, உன்னுடைய ஞானசானம் சரியா இருக்குது அப்படின்னா, உன்னுடைய ஞானசானம் கரெக்டா இருக்குது, அந்த ஞானசானம் சரியா நடந்திருக்குது, என்னுடைய ஞானசானம் சரின்னா நீ யாரோடு கூட இன்னைக்கு இருந்திருக்கிற? ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு வார்த்தை கேட்டபடி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்களோடு ஐக்கியமா இருக்கிறியா?
இல்ல அந்த வாழ்க்கை மாற்றம் ஏற்படாத ஒரு நபர்களோடு கூட ஐக்கியமா இருக்கிறியா? அப்ப அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் என்னது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் நடந்திருக்குதா நடக்கலையா? நீ உண்மையிலே சரியான உயிர்த்தெழுதல் இருக்குமானால், ஆவியின்படி ஞானஸ்நானத்தின் மூலமாக உயிர் பெற்றிருப்பாயானால், பாவத்துக்கு மரித்து உயிரோடு எழுந்ததை போல நம்ம தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது உண்மைன்னா, உன்னுடைய உயிர்த்தெழுதல் சரியானபடி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு யாரோட கூட ஐக்கியமா இருப்போம் அப்படின்னா, இப்ப யாரோட ஐக்கியமா இருக்க இயேசு விரும்பல? செத்தவனோட ஐக்கியமா இருக்க விரும்பல, அந்த பழைய வாழ்க்கையோட ஐக்கியமா இருக்க விரும்பல. மாறாக யாரோடு கூட ஐக்கியமா இருக்க விரும்புறார் அப்படின்னு சொன்னா, உயிர் உள்ளவர்களோடு கூட ஐக்கியமா இருக்க விரும்புறார். அப்ப உயிர் உள்ளவங்களுக்கு என்ன நடக்குன்னா, உயிர் இருந்தா ஏதாவது நடக்கும். இருந்துச்சுன்னா, இப்போ உயிர் இருந்தா ஏதாவது நடக்கும். இப்ப பேதருக்குள்ள உயிர் இருந்துச்சு, சொன்னவன கிதி நடந்துச்சா? இப்ப செத்து போன எப்படி இருப்பான்? இப்ப செத்து போன ஒரு பாடி செத்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடிக்கு மேல என்னென்னவோ சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த பாடியை அடிச்சு பாக்குறாங்க, அந்த பாடியை குத்தி பாக்குறாங்க, உள்ள அழுது பாக்குறாங்க, புலம்பி பாக்குறாங்க, உயர்வா பேசி பாக்குறாங்க, என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த பாடி என்ன செய்யறதே கிடையாது, ஒரு அசைவம் கிடையாது, ஒரு அசைவம் கிடையாது. எத்தனை பிரசங்கம்னா அசைச்சிருக்கு. அந்த செத்துப்பனுடைய மனைவி என்ன சொல்லி எழுப்பா? செத்து போயிட்டான்னு அவருடைய மனைவி என்ன சொல்லி எழுப்பாங்க? ஐயோ என்ன செய்ய, இனிமே எனக்கு இந்த பூமியில யார் இருக்கா அப்படின்னா அவருக்கு ஒரு அனுதாபம் வந்துச்சா? இப்ப செத்து போயிருக்கிற அவருக்கு ஏதாவது ஒரு அனுபவம் வந்துச்சா? எங்க மனைவி நெஞ்சு அடிச்சு ஒன்னும் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறா, டீ குடிக்க மாட்டேங்கிறான், ஜூஸ் குடிக்க மாட்டேங்கிற, என்ன செஞ்சுக்கிறான்? உட்காந்து செத்தத்துல இருந்து உட்காந்து என்ன பண்ணே இருக்கிறான், நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான், பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறான். இவ்வளவு அல்றால இந்த அழுகையை கேட்டு இந்த செத்து போன மனுஷனுக்கு ஏதாவது இரக்கம் வந்துச்சா? எந்த இரக்கமே வரல. அப்படின்னா இப்ப எந்த செய்தியும் இல்ல எந்த வார்த்தையும் எனக்கு ஒரு இரக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் சொல்றேன், அந்த அம்மா அப்பா உட்காந்து அழுது கிடக்குறாங்க, அந்த பக்கத்துல இருக்கிறவங்க அழுகையே வரலனா கூட இந்த பொம்பளை சொல்லி அழுறத பார்த்தோம் என்ன வரும் அவங்களுக்கு? அவங்களுக்கு தானா என்ன வரும்? கண்ணில் தண்ணி வரும், தானா என்ன செய்வாங்க? உட்காந்து அழுவாங்க. ஆனா எல்லாரும் அழுதாலும் இந்த மனுஷன் மட்டும் என்ன செய்வே இல்லை, ஒரு ரியாக்ஷனுமே ஏன் இல்ல? அவர் என்ன இல்ல, செத்து போய் கிடக்கிறார். நான் சொல்ல எந்த பிரசங்கமோ இல்ல எந்த ஒரு காரியமோ எனக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி இருக்குதா? ஒரு அறிவி போல ஒரு காரியமோ ஒரு வார்த்தையோ ஒரு செயல்பாடோ என்ன ஏதோ ஒரு வார்த்தையை நான் கேட்கிறேன். எனக்கு கேட்கிற வார்த்தையை வச்சு எனக்கு ஒரு சின்ன அனுதாபமாவது ஏற்பட்டிருந்தா கூட எனக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? உயிர் இருக்குதுன்னு ஏற்பட்டிருக்கா? அட்லீஸ்ட் ஒரு மற்றவங்களை படுகிற வேதனை இல்ல ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இல்ல ஒரு சம்பவத்தை பாக்குறீங்க, அதை பார்க்கும் போது சாதாரணமா அந்த கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன, அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இந்த அம்மா அழுறத பார்த்து அவங்க எல்லாம் அழுறாங்க. ஆனா யாரு இப்போ எழ வேண்டிய ஆளு, அனுதாபப்பட வேண்டியது யாரு? செத்து போனதும் அனுதாபப்படணும். ஆனா அவனுக்கு என்னவே வரல, ஒரு அனுதாபமே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போய் இருக்கிறான், அதனால அவனுக்கு என்ன வராது? நீ 10 நாளா வச்சு அழுதா அவனுக்கு என்ன வராது? என்னதான் உன்னை பண்ணாலும் உனக்கு என்ன வராது? அனுதாபம் வராது. அனுதாபம் வரல அப்படின்னா நீ என்ன நிலைமையில இருக்கிற? செத்து போன நிலைமையில இருக்கிற, அவ்வளவுதான். உயிரோட நடமாடுற, உன் ஆவி என்ன போய் இருக்குது? செத்து போய் இருக்குது. உன் ஜீவியம் செத்து போய் கிடக்குது. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு சத்தியம், ஒரு உபதேசம், ஒரு கண்டிப்பு, ஒரு எச்சரிப்பு அவளை உணர்வடைய வைக்கல. அதை கேட்டவங்களுக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை, எந்த மாற்றமும் நடக்கல, எந்த மறுரூபமும் ஆகல. அப்படின்னா ஒன்னே வேணா புரிஞ்சுக்கோ, நீ என்ன நிலைமையில இருக்கிற? மரித்து போன நிலைமையில இருக்கிற. ஒரு வார்த்தை உனக்குள்ள ஏற்படுத்துற மாற்றம் என்ன? அப்படி இருக்கா? நீ யோசித்து பாரு, எனக்கு சொல்ல வேண்டாம், நீங்க யோசித்து பாருங்க. ஒரு கண்டிப்பு உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஒரு வசனம் உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஒரு வாக்குத்தத்தம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குதா? ஆனா உயிரோடு இருக்கிறவனா பாருங்க, ஓடுனா ஓடுறான், உட்காருனா உட்காரான், எந்திரனா எந்திரிக்கிறான், நடனா நடக்கிறான், அதை எடுனா எடுக்கிறான், அதை கொடுனா கொடுக்கிறானா, ஓடுனா ஓடுறான், உட்காரானா உட்கார்றான், எந்திரானா எந்திரிக்கிறான், இதை எடுறானா எடுக்கிறான், இதை போடுறானா. இதெல்லாம் யார் செய்வாங்க?
உயிர் உள்ளவர். இப்ப என்ன சொல்ற, எந்திரிங்கன்னா எந்திரிக்கிறீங்க இல்லையா, கையை தட்டுவன்னா கையை தட்டுறீங்க, பாடலான்னா பாடுறீங்க, ஜோம் பண்ணலான்னா ஜோம் பண்றீங்க, முட்டி போடலான்னா முட்டி போடலான்றீங்க, காணிக்கு போடலான்னா காணிக்கு போடுறீங்க. இதெல்லாம் ஏன் செய்யறோம்? உயிர் இருக்குதுல்ல. அப்ப உயிர் இருந்தா செயல்படுமா? உயிர் இருந்தா சொல்றத கேட்டு செயல்பட்டா என்ன இருக்குது? உயிர் இருக்குது. இப்ப சொல்றத கேட்டு நான் செயல்பாடுலன்னா என்ன அர்த்தம்? உயிர். உங்களுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையா நீங்க பாருங்க, நான் சொல்ல கேட்கல. உன் ஜீவியம் செத்து போய் இருக்குதா, உன் ஜீவியம் உயிரோட கடை நீ பார்த்துக்கோ. உயிர்த்த ஆதரணைக்கு வந்திருக்கிறோம், நல்லது. இயேசு உயிர் தெழுந்தார், உண்மைதான். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், உண்மை. அவர் உயிர் தெழுந்துட்டாரு, நீ உயிர் தெழுந்தியா? இயேசு அவர் உயிர் தெழுந்துட்டாருங்க, நீங்க உயிர் தெளிஞ்சீங்களா? இன்னைக்கு நாம் உயிர் தெளிஞ்சிருக்கிறோமா? அப்ப உயிர் தெளிஞ்சதுக்கு என்ன அடையாளம்? எத்தனை வார்த்தை சொன்னாலும், எத்தனை கண்டிப்பு கண்டிச்சாலும், என்ன எச்சரிச்சாலும், என்ன வாக்குத்தத்த வசனம் சொன்னாலும், எந்த வார்த்தையும் எந்த வசனமும் எனக்குள்ள சின்ன மாற்றத்தை கூட ஏற்படுத்தல அப்படின்னா ஒன்னேவன புரிஞ்சு வச்சுக்கோ, உன் ஜீவியம் செத்து போய் கிடக்குது. வந்தபடிதான் வரேன், இருக்கிறபடிதான் இருக்கிறேன். நான் சொல்றேன், நான் பிரசங்கம் அப்படிதான் இருக்கிறோம், வேற யாராவது பிரசங்கம் அப்படிதான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் எப்படிதான் இருக்கிறோம்? என்ன மாற்றம்? ஒரு பிரசங்கம், ஒரு அறிவுரை, ஒரு புத்திமதி உன் வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றம் என்ன? அப்படி மாற்றம் ஏற்பட்டு இருந்தா என் ஜீவியத்துல என்ன இருக்குது? உயிர் இருக்குது. இல்ல ஆரம்ப நாட்கள் இருந்து என்னைக்கு சபைக்கு வந்தனோ அந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறேன். இந்த வார்த்தை, இந்த பிரசங்கம் என் வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. இன்னைக்கு பண்ற பிரசங்கம் ஏற்படுத்த போறது இல்ல அப்படின்னு நினைப்பாயினா, அப்படி இருப்பாயானால் ஒன்னேவன புரிஞ்சுக்கோ, உன் ஜீவியம் செத்து போய் கிடக்கு. இப்ப செத்து போனா கூட யாரும் வந்து வாசப்பட மாட்டாரு. இயேசு வந்து வாசம் பண்ண மாட்டார், அவ்வளவுதான். அப்ப ஏன் தேவ பிரசனம் இல்ல? இன்னைக்கு ஏன் அபிஷேகம் இல்ல? நீங்க எத்தனை மணிக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பேசுறத பத்தி நீங்க பேசுறது வேற, நான் பேச அதே பாஷை நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்க அடிக்கடி காதல கேட்கறதுனால நான் பேச அதே அந்நிய பாஷை நீங்க பேச முடியும், நீங்க பேசலாம், பேச முடியும். ஆனா உண்மையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தோட கூட இன்னைக்கு எத்தனை பேர் திருச்சபையில் அபிஷேகம் பெற்று இருக்கிறோம்? அப்ப ஆவியானவர் என்ன செய்ய முடியல வந்து நமக்குள்ள? இப்ப அபிஷேகம் பெற்றிருந்தாதான் ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணவா? அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாருன்னா சொல்றாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது அப்ப நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துறாரா? எங்க தேவன் நம்ம கூட வந்து வாசம் பண்ணியிருந்தா அவர் என்ன செய்வாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி நடக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவா. இந்த தப்பு பண்ணா இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படி உணர்த்துறாரா? இந்த தவறு செஞ்சா இந்த பனிஷ்மெண்ட் இருக்கு, நியாய தீர்ப்பு உணர்த்துறாரா? ஆதாம் கீழ்ப்படியாம போனா இந்த தண்டனை வந்துச்சு, இதே தண்டனை நமக்கு வரும் உணர்த்துறாரா? ஒரு தவறு பண்ணும் போது உணர்த்துறாரா? இது தப்பு, நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது உணர்வடைஞ்சிருக்கிறோமா? ஒரு பிரசங்கம் உணர்வடைஞ்சு வச்சிருக்கா? ஒரு பிரசங்கம், ஒரு அறிவுரை, புத்திமதி உன்னை உணர்வடைய வைத்திருக்குதா? எத்தனை பிரசங்கம் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொன்னா விஷயம் ஒண்ணு இல்ல. எப்படி ஒரு செத்து போன பணத்துக்கு வேணா ஊரே அழுது, சொந்தக்காரன் பூரா வந்து அழுறான். சில பேர் அந்த பாசம் மேலே வந்து உளுந்து அழுவாங்க இல்லையா, மேலே உளுந்து என்ன செய்வாங்க, பொருளுவாங்க, முகம் போட என்னோ பண்ணுவாங்க. எத்தனை தான் அவங்க பண்ணாலும் அந்த பணம் என்ன செய்யவே செய்யாது, அசையவே அசையாது. சில பேர் எனக்கு என்ன செய்யவே முடியறது இல்லைன்னா அசைக்கவே முடியறதில்லை. ஏன்? உயிர் இல்லைங்க. உயிர் இருந்தா அசைவு இருக்கும், உயிர் இல்லைன்னா அசைவு இருக்காது, அவ்வளவுதான். நீங்க அசைஞ்சிருக்கிறியா? ஒரு பிரசவனை அசைஞ்சிருக்கா, ஒரு பாட்டு அசைச்சிருக்கா, ஒரு ஆராதனை அசைச்சிருக்கா?
அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு யார் கூட வாசமான விரும்புறார்? செத்தவனோட வாசமான விரும்பல, உயிரோட தான் வாசமான விரும்புறா. அப்ப பரிசுத்தாவி யார் கூட தான் வாசமான விரும்புறா? உயிர் உள்ளவனோட தான் வாசமான விரும்புறா. அப்ப உயிர் உள்ளவனுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, என்ன அடையாளம்? அசைவு இருக்கணும். அசைவு இருந்தாதான் அவன் என்ன செய்ய முடியும்? இப்ப உயிர் உள்ளவன் தான் அவர் கூட வாசம் பண்ண முடியும். உயிர் உள்ளவனோட தான் அவர் வாசம் பண்ண, உயிர் உள்ளவன் கூட தான் அவர் என்ன செய்ய விரும்புறாரு? வாசம் பண்ண விரும்புறார். உயிர் உள்ளவன் கூட தான் அவர் வாசம் பண்ண விரும்புறார். உயிர் உள்ளவன் தான் அவர் கூட வாசம் பண்ண முடியும். அவர் மட்டுமல்ல, நம்ம மட்டும் இல்ல, நமக்குள்ள ஜீவன் இருந்தாதான் அவர் கூட நம்ம வாசம் பண்ண முடியும். அவரோட பேச முடியும், பழக முடியும், ஜெபிக்க முடியும், ஸ்தோத்திரம் பண்ண முடியும், ஆராதிக்க முடியும். அவர் நம்மளோட பேசுவார், நம்ம அவரோட பேசுவோம். உயிர் இல்லைன்னா ஒரு ஆள் மட்டும் பேசுற கிடப்போம். அவர் என்ன செய்ய மாட்டாரு? நம்ம கூட இருக்க மாட்டார். அவருக்கு உயிர் இல்லைன்னா அவர் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாரு. நமக்கு உயிர் இல்லைன்னா அவர் சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம். இப்ப யாருக்கு உயிர் இல்லை? இப்போ ஒரு ஆள் செத்துப்ப படுத்துக்கிறாரு, அவங்க மனைவி சொல்றாங்க, இல்ல அவங்க பிள்ளைங்க பேசுறாங்க, அவர் எதனா பேசுறா, எதனா கேட்கிறாரா? அவருக்கு என்ன இல்லப்போ? உயிர் இல்லை. சரி, இப்போ மனைவி செத்துட்டு இருக்கிறாங்க, புருஷன் உயிரோடு இருக்கிறாரு. இப்போ அவர் என்னென்னவோ சொல்றாரு, இப்படிலாம் செஞ்சியம்மா, இப்படிலாம் பண்ணியே, இப்படிலாம் பார்த்துக்கிட்டியே, இனி யார் என்ன பார்த்துக்குவா அப்படி என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு. இந்த அம்மா கேட்குமா? இந்த அம்மா கேட்குமா? கேட்காது. ஏன் கேட்காது? இந்த அம்மாவுக்குள்ள உயிர் இல்லை அப்படின்னா, அவர் சொல்றத நான் கேட்கலன்னா எனக்கு உயிர் இல்லை, நான் சொல்றத அவர் கேட்கலன்னா அவருக்கு உயிர் இல்லை. எனக்கு யாருக்கு உயிர் இருக்குது, யாருக்கு உயிர் இல்லை? யார் செத்து போய் இருக்கிறோம், யார் உயிரோடு இருக்கிறோம்? ஏசுனாரு செத்து போய் இருந்தா நம்ம சொல்றது எதையும் என்ன செய்ய மாட்டாரு. என்னதான் சொன்னாலும், என்னதான் அழுதாலும் அவர் ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டாரு, சட்டை பண்ணிக்கவே மாட்டார். ஏன்னா உயிர் அவருக்கு இல்லை. இல்ல, அவருக்கு உயிர் இருக்குது. ஆனா என்ன செய்யறாரு? சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கேட்கிறாரு, பதில் பேசுறாரு, பதில் சொல்றாரு, பதில் கொடுக்கிறாரு, கேட்டா கொடுக்கிறாரு, கேட்கதான் என்ன செய்யறாரு? எனக்கு கொடுக்கிறாருன்னா இப்ப அவர் சொல்றாரு நமக்கு. இப்ப நான் கேட்கலன்னு என்ன அர்த்தம்? எனக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க சொல்றத அவர் கேட்கலையா, அவர் சொல்றத நம்ம கேட்கலையா? உங்களுக்குதான் தெரியும். நான் சொல்றத அவர் கேட்கவே இல்லை அப்படின்னா அவருக்கு உயிரை செத்து போய் கிடக்கிறார். அப்படி செத்து போன ஏசுனார் ஆராதிக்கணும் அவசியம் நமக்கு கிடையாது. ஏசுனார் செத்து போய் இருப்பாருன்னா செத்து போன ஒரு பணத்தை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு நமக்கு கிடையாது. செத்து போனோம் ஆராதிக்க வரல. ஆனா அவர் யாரு? உயிரோடு இருக்கு. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்ப உயிரோடு இருக்கிறது ஏகப்பட்ட பேர் சாட்சி. நமக்கு நிறைய சாட்சி. நமக்கு எப்பப்பெல்லாம் உயிர் இருந்துச்சோ அப்பப்பெல்லாம் அவர் நம்ம கூட வந்து வாசம் பண்ணார். இன்னைக்கு என்ன விஷயம்? கொஞ்ச நேரம் உயிர் வருது, கொஞ்ச நேரம் உயிர் போயிடுது. இந்த உயிர் என்ன ஆகுது? கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம் உயிர் என்ன ஆயிடுது, போயிடுது. இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமா, செத்தவங்களுக்கு அடையாளமா? உயிர் வந்து வந்து போகுது. இன்னைக்கு உயிர் இல்லை, நாளைக்கு உயிர் வருது, அடுத்த நாள் உயிர் இல்லை, அதுக்கு அதனால உயிர் வருது, ஞாயிற்றுக்கிழமை உயிர் வருது, திங்கக்கிழமை உயிர் இல்லை அப்படின்னா இவங்க செத்தத்துக்கு அடையாளமா, உயிரோடத்துக்கு அடையாளமா? இவன் எப்ப சாவானு தெரியாது, எப்ப உயிரோட இருப்பான்னு. இப்ப இவனுக்கு கூட யாரும் என்ன செய்யவே மாட்டாங்க. ஒரு ஆள் செத்து போய்க்கிறார், எல்லாருக்கும் தகவல் சொல்றாங்க. ஆனா ஒரு கொஞ்ச நேரத்தோட திரும்ப உடனே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இல்லடா அவர் உயிர் வந்துருச்சு, உயிரோட இருக்கிறார். சரி, எல்லாம் அவங்க வேலையை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப ஒரு நாள், ஒரு அடுத்த நாள் சொல்றாங்க அவர் செத்து போயிட்டார். திரும்ப கிளம்புறாங்க, ரெடி ஆகிறாங்க சாவுக்கு போறதுக்கு. உடனே போன் வருது, இல்ல உயிரோட வந்துட்டார், உயிர் வந்துருச்சு அவருக்கு. இப்ப 3ஆம் நாள் ஒரு போன் போகுது ஜனங்களுக்கு, என்னன்னு? அவர் செத்து போயிட்டார். யார் போவாங்களா? ஏன் அவன் இப்ப சாவான், நாளைக்கு உயிர் வந்துடும். இப்ப கொஞ்ச நேரம் சமைக்க என்ன வரப்போகுது, இப்போ உயிர் வரப்போகுது. ஆனா இப்போ போன் மறுபடியும் வரவே இல்லை. ஆனா அவங்க நினைப்பு என்ன? இவன் எப்ப சாவானு தெரியாது, இவன் எப்ப உயிரோட இருப்பானோ, அதனால அவனை நம்பி என்ன செய்ய முடியாது, எதையுமே அவனை நம்பி எதையுமே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம அவங்க கூட வாங்க போய் உட்காந்துக்க முடியாது. நம்ம திடீர்னு அங்க போய் இறங்கும் போது சொல்லுவான், மாலை எட்டும் போய் போடும் போது சொல்லுவான், எழுந்து உட்காந்துருவான். நம்ம மாலை பணம் எல்லாம் வீணா போயிடும். இன்னைக்கு தேர்தல் பஞ்சாயத்து போய் 500 காசு கிடைச்சிருக்கும், அதுவும் வீணா போயிடும். இன்னைக்கு எங்கேயாவது வேலைக்கு போய் என்ன பண்ணிக்க, ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும், அது வீணா போயிடும். அதனால செத்து செத்து பிழைக்கிறவனை நம்பி ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறியா? ஏசு உயிரோடு இருக்கிறார். நீ உயிரோடு இருந்தா நான் சொல்றேன், அவரோட நீ சொல்லுவ, நீ சொல்றத அவர் கேட்பார், அவர் சொல்றத நீ கேட்ப, நான் சொல்றத அவர் கேட்கணும். ஆனா அவர் சொல்றது என் காதுல ஒண்ணுமே விழமாட்டுக்குது.
அப்படின்னு நீ வாழ்வாயானால் அவருக்கு உயிர் இருக்குது, எனக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. அப்ப யார் உயிரோடு கூட இருக்கிறவங்கன்னா, ஒரு வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளதான் என்ன இருக்குதுன்னா ஜீவன் இருக்குது. அப்ப ஜீவன் இருக்கிறதுக்கு அடையாளமே எனக்குள்ள ஏற்படுகிற நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எனக்குள்ள ஏற்படுகிற மாற்றம். இந்த உயிர் இல்ல, இது கிடக்குது. ஆனா உன் ஆவிக்குரிய ஜீவன் எப்படி கிடக்குது? செத்து போய் இருக்குது. இந்த உயிரோட மட்டும் வாழ்ந்திருந்தா எல்லாரும் மறிக்கிறது நம்ம மறிக்கலாம், அடக்கமானப்படலாம். ஆனா என்ன செய்ய முடியாது? ரகசியவர்களை உயிரிழ முடியாது. எப்ப உயிரிழலாம்? நியாயத்தீர்ப்பு அடைவதற்கு உயிர் தள்ளலாம். எல்லாருக்கும் அன்னைக்கு கேட்கும். ஆனா முதலாம் உயிர் தழுதல அவன் என்ன செய்ய முடியாது? பங்கடைய முடியாது. யோவான் வெளிப்படுத்தல சொல்லுவாரு, முதலாம் உயிர்தல பங்குள்ளவன் பரிசுத்தவானம் பாக்கியவானமா இருக்கிறான். அப்ப முதலாவது உயிர்தல பங்குள்ளவன் யாருன்னா அவன் பாக்கியவான். இரண்டாம் மரணத்துக்கு அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அவன் நரகத்துக்கு போவே முடியாது. யாரு? முதலாம் உயிர்தல பங்கு உள்ளவன் அவன் நரக வாசனை அடைக்கவே அடைய முடியாது. ஆனா ரெண்டாவது முறை உயிர் தெழுந்தாயானா நீ நரகத்துக்கு போறதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு. பாவம் பண்ணிட்டு இல்ல, பரிசுத்தமா வாழ்ந்தாலுமே அவன் எங்க போக வாய்ப்பு இருக்கு? நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. ரகசிய பருக 7 வருஷம் அந்தி கிருஷ்ணனுடைய ஆட்சி, 3.5 வருஷம் உபத்திரவ காலம், மீதி 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். இது முடிஞ்ச உடனே வலு சர்பத்தை 1000 வருஷம் சாத்தனை பிடிச்ச என்ன செய்யற ஆண்டவர் அடைச்சு போடுறார். இப்ப முழு தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கு? ஒரு சின்ன பையன் போடுறான், விரும்பாம புத்திர கைய விடுறான், பாம்பத்துக்கு மேல வைக்கிறான், அது இவனை கடிக்கல, இது அவனை படிக்கல, சிங்கம் இருக்குது, கரடு இருக்குது, எல்லாம் ஒன்னா கூடி என்ன செய்யுது? அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம் பூமியில யாரே கிடையாது. எதிரி கிடையாது, பிசாச கிடையாது, சண்டை கிடையாது, மனசாபம் கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 1000 வருஷம் ஒரே சந்தோஷம் தான். ஆனா 1000 வருஷம் முடிஞ்சிட்டு சாத்தான் விடுதலையாகி மேல வருவான். ஒரு கூட்டம் கோகு மாகோகு ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கு விரோதமா எழுப்பி ஏசாரு கூடிய சண்டைக்கு போறதுக்கு தனக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிட்டான். எப்போ? 1000 வருஷம் அனுபவிச்ச பிறகு. அதான் ரோமான் சொல்றாரு, முதலாம் உயிர்தல பங்குள்ளவன் யாரு? அவன் பாக்கியவான், அவன் பரிசுத்தவான். அவனுக்கு இரண்டாம் மரணத்துல என்ன கிடையாது? அதிகாரம் இல்லை. ஆனா இரண்டாவது உயிர்த்தெழுவையானால் நீ நான் நரகத்துக்கு போறதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த முதலாம் உயிர்த்தெழுதல யார் பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில வாழும் போது உண்மையான ஒரு உயிர்த்தெழுதல் அனுபவத்தோடு வாழ்றவங்க தான் எங்க வாழ முடியும்? அந்த முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெற முடியும். அவன் இங்கவே உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு வாழ்க்கை வாழல. ஏதோ சபைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோம், அது நமக்கு ஒரு சடங்கு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறது என்ன நமக்கு? இன்னைக்கு நமக்கு ஒரு சடங்கு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா ஆடு செத்து போயிடும், இல்ல கோழி செத்து போயிடும், இல்ல கத்த காலை உடைச்சிருவாரு, இல்ல இதெல்லாம் சரியா போயிடும், ஏதோ ஒரு இழப்பு வரும், ஒரு நஷ்டம் வரும். இதுக்காக தாங்க 90% சபை இன்னைக்கு சபைக்கு வருது. அதான் இன்னொரு கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம்? ஞாயிற்றுக்கிழமை போனா ஜெபம் பண்ணுவாங்க, நமக்கு நோய் போயிடும், வியாதி போயிடும், பிரச்சனை மாறும், பலவீனம் மாறும். இது அடுத்த பர்சன்டேஜ். இன்னைக்கு 100%. எத்தனை பர்சன்டேஜ் இன்றைக்கு என் வாழ்க்கையில விட வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கு நான் சரி பண்ண வேண்டியது என்ன? இன்னைக்கு நான் என்ன சரி பண்ணணும்? இன்னைக்கு நான் எதை விடணும்? இன்னைக்கு நான் எதை பிடிக்கணும்? ஆண்டவரே என் ஜீவிதத்துல தப்ப சுட்டி காட்டுங்க, என்ன சரி பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்ற எண்ணத்தோடு சபை ஆராதனைக்கு வர்றவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போறது எதுக்கு? ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போறது எதுக்கு? பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக. இது வரைக்கும் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளாத ஒரு பாடத்தை அவன் என்ன செய்ய போறான்? கற்றுக்கொள்ள போறான். இது வரைக்கும் போடாத ஒரு அல்ஜிப்ரா அவன் சொல்லி தெரிஞ்சுக்க போறான். இது வரைக்கும் பார்க்காத ஒரு திட்டம் அவன் தெரிஞ்சுக்க போறான். அப்படின்னா அன்றைக்கு அந்த பிள்ளை என்ன மனநிலையில போகணும்? இன்னைக்கு நடத்துற பாடத்தை நான் என்ன செஞ்சுக்கணும்? இன்னைக்கு நான் போனா நாளைக்கு போனா நேற்றுக்கு நடத்தின பாடம் எனக்கு என்ன செய்யாது? புரியாது. அப்ப புரிஞ்சுக்கலாம், நான் நல்ல மார்க்க எடுக்க முடியாது. நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல வேலைக்கு போக முடியாது. நல்ல வேலைக்கு போனா நல்ல சம்பாதியம் பண்ண முடியாது. இந்த மனநிலை உள்ள புள்ள என்னைக்காவது லேட்டா போகுமா? என்னைக்காவது ஸ்கூல் லீவ் போடுமா? நான் சொல்ல படிக்கிற பிள்ளைய நான் சொல்றேன்.
படிக்காத பிள்ளைக்குது அது அது என்னைக்கு காலண்டரை பார்க்கும், என்னைக்கு சிகப்பத்தி தெரியுது, அன்னைக்கு பார்த்தா ஒரே சந்தோஷம் தான். என்னது? அப்பா இன்னைக்கு என்னது? இன்னைக்கு லீவு. ஏதோ இதுக்கு முன்னாடி பெரிய 7 மலையை வெட்டி சாச்சு அப்படியே களைச்சு விழுந்த போல இன்னைக்கு லீவு. என்னைக்குமே தான் உனக்கு லீவு. படிக்காத பிள்ளைக்கு அவன் ஸ்கூல் வச்சா என்ன வைக்கலாம், என்ன நீ என்னதான் இருக்க போற? அங்க போனாலும் சும்மா தான் கிடக்க போற, இங்க வந்தாலும் சும்மா தான் கிடக்க போற. நீ என்ன படிக்கவா போற? ஆனா படிக்கிற பிள்ளை என்ன இருக்கும்? ஒரு படிக்கிற பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அவனை கூப்பிட்டு பாருங்க, இன்னைக்கு முக்கியமான கல்யாணம் வாடா அப்படி கூப்பிட்டு பாருங்க. எனக்கு கல்யாணத்தோட தான் எனக்கு முக்கியம். இல்ல இன்னைக்கு போனா இது நடத்துவாங்க, இது எனக்கு புரியாம போயிடும், அதனால என்ன செய்ய மாட்டேன், கல்யாணத்துக்கு நீங்க போங்க, நான் வர மாட்டேன். கல்யாணம் 3 நாளைக்கு முன்னாடியே 7 வாரத்துக்கு முன்னாடியே அது ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு என்னைக்கு அந்த கல்யாண டேட் வரும், என்னைக்கு லீவ் லெட்டர் எழுதலான்ற பிள்ளை அது படிக்கிற பிள்ளையா? அப்படி படிச்சதுனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் எங்க உட்காந்துக்கிறாங்க, மாடு மேய்ச்சல் உட்காந்துக்கிறாங்க. அன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம கூட படிச்ச எத்தனை பேர் நல்ல வேலையில் இருக்கிறாங்க? நம்ம கூட ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சாங்க. அவங்களாம் எங்க இருக்கிறாங்க? நம்மளோட கீழே இருக்கிறவங்க இருக்கிறான், அது வேற. நம்மளோட மேல இருக்கிறவங்க இருக்கிறான்ல, ஏன் அவன் மேல போனோம்? படிக்கிறத குறிக்கோளை வச்சு படிச்சான். நான் கற்றுக்கணும், நான் கற்றுக்கணும், நான் கற்றுக்கணும். அந்த ஏக்கம் இருந்துச்சு, அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த துடிப்பு இருந்துச்சு. இன்னைக்கு சபைக்கு எத்தனை பேருக்கு கற்றுக்கொண்ட என்னதோட சபைக்குள்ள கால வைக்கிற நீ? சபை ஆராதனைக்கு வரமே எத்தனை பேரு இன்றைக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு சத்தியத்தை இன்னைக்கு நான் கற்றுக்கொள்ளணும் அந்த எண்ணத்தோட எத்தனை சபையில கால வைக்கிற? சடங்காச்சாரத்துக்கு காலை ஆலயத்துக்கு கோயிலில் வர, அவ்வளவுதான். மற்றொரு கூட்டம் இருக்குது என்ன, இன்னைக்கு போனா அற்புதம் நடக்கணும், இன்னைக்கு வெளியில் வராரு, என்ன ஓட்டு வராரு, அவர் நிறைய பிசாசு ஓட்டு வரான், ரைட்டு. இன்னைக்கு அவரு ஓட்டி வர, நாளைக்கு அது உள்ள வந்துற போது, அவ்வளவுதான். எங்க எத்தனை முறை உனக்கு பேய ஓட்டுறது, எத்தனை முறை நோயா ஓட்டுறது? இன்னைக்கு வெளியே போது நாளைக்கு உள்ள வருது, அவ்வளவுதான். என்ன காரணம்? என்ன காரணம்? அப்ப நமக்கு விளங்கணும். என்ன விளங்கணும்? ஒரு வார்த்தையும் வாழ்க்கையில ஏற்படுத்துகிற மாற்றம் என்ன? ஒரு சபை எதுக்கு வரணும்? ஒரு பிள்ளை எப்படி படிக்கிற பிள்ளை ஸ்கூலுக்கு கற்றுக்கணுன்ற அந்த விருப்பத்தோட போதும், அதை போல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சபை ஆராதனைக்கு வரணும். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை கற்றுக்கணும், கற்றுக்கணும் விருப்பம் வரவன் பாத்ரூம் போவானா? டீச்சர் பாடம் எடுத்துருக்கிறாங்க, முக்கியமான பாடம் எடுத்துக்கிறாங்க, இவங்க கத்துக்கணும் பயங்கர ஆர்வம் இருக்குது, அவனுக்கு பாத்ரூம் போன இப்போ போவானா? எங்க போவானா? ஏன் போக மாட்டான்? இப்ப நான் போயிட்டேனா இதுக்குள்ள இந்த ஸ்டெப் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அது முடிஞ்ச பிறகுதான் அவன் யூரியனே போவான். ஏன்? ஏன்? அந்த கற்றுக்கொண்ட ஆர்வம். நீ எத்தனை பேருக்கு கற்றுக்கொண்ட ஆர்வத்தோட சபைகளை கால வைக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போன இது சடங்கு, அவங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனது அவங்களுக்கு சடங்கு, ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயிலுக்கு போனது நமக்கு சடங்கு. வேற என்ன? நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு ஆவிக்குரிய சபையில கால வச்சு எத்தனை வருஷம் ஆகுது? ஒவ்வொரு பிரசங்கம் ஒரு வருஷத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ பிரசங்கத்தை கேட்டாலே 52 பிரசங்கத்தை கேட்கிற. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பிரசங்கம் கேட்டாலே நீ 52 பிரசங்கத்தை கேட்கிற. இந்த 52 பிரசங்கமும் உன் வாழ்க்கையில ஏற்படுத்த மாற்றம் என்ன? நீ கற்றுக்கொண்டது என்ன? நீ விட்டது என்ன? நீ கைக்குள்ள வச்சது என்ன? ஏதாவது இருக்கா? என்ன இருக்குங்க? ஏன் தேவன் வாசம் பண்ண முடியல? ஓ சொல்றார் எல்லாம் கலிலேயுக்கு வர சொல்லு. ஏன்? அங்கதான் உயிரோடமங்கிறான். நான் உயிர் தெளிஞ்சா நான் எங்க தான் இருப்பேன்? செத்தவங்களோட வாசம் பண்ண விரும்ப மாட்டேன். நீ ஏன் வீட்டுல தேவ பிரசனம் இல்ல? நீ ஏன் வீட்டுல தேவ மகிமை இல்ல? அது தேவ பிரசனம் இருந்தா என்ன, அது இல்லாட்டி நமக்கு என்ன? தேவ பிரசனம் அப்படின்னா என்ன? நிறைய குடும்பம் என்னது தேவ பிரசனம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது என்ன கலர்ல இருக்கும்? அது எந்த கடையில் இருக்கும்? அது என்ன ரேட் இருக்கும்? கிலோ எவ்வளவு இருக்கும்? காசு கொடுத்து வாங்கிக்கலாம். என்னத தேவ பிரசனத்தை தேவ மகிமை எந்த கடையில் இருக்கும்? எந்த கடை? நம்ம வீட்டில் நம்ம ஊரில் எந்த கடையில் இருக்கும்? இல்லை எந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும்? அப்போலோ மெடிக்கல் இருக்குமா? ஆர்கே மெடிக்கல் இருக்குமா? சாந்தலா மெடிக்கல் இருக்குமா? எந்த மெடிக்கல் இருக்குது வாங்கிக்கலாம்.
உங்க வீட்டில் தேவ பிரசாதம் இருக்கா? தேவ பிரசாதம் உணர்றையா? தேவ பிரசாதம் இருக்கிறத உன்னால உறுதிப்படுத்த முடியுமா? ஏன் இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னா நம்ம எப்படி வரோம்? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வரணும், அவ்வளவுதான். அப்படி போயிட்டு தலையை காட்டிட்டு உயிரோட என்ன செய்யறேன், இருக்கிறேன் அப்படின்ற தலையை காட்டிட்டு பிரசன்ட் போட்டு போயிடலாம். இங்க பிரசன்ட் போடலாங்க, மேல பிரசன்ட் விழுமா? மேல பிரசன்ட் விழுமா? இங்க விழுது பிரசன்ட் இல்லையா? எஸ், இங்க விழுது பிரசன்ட். பரலோகத்துல பிரசன்ட் விழுமா? நீ பார்த்து, எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும் உன் ஜீவியம். ஆனா ஒண்ணு, தேவன் யாரோட வாசம் பண்ண விரும்புறாருன்னா செத்த கூட்டத்தோட கர்த்தர் ஒரு நாள் வாசம் பண்ண மாட்டார். வாசம் பண்ணுவது இல்லை, வாசம் பண்ணினதும் இல்லை. அவங்களோட வாசம் பண்ணுனா அவங்க என்ன செய்யறாரு? செத்து போன அவனுக்குள்ள என்னத்தை கொண்டு வர விரும்புறாரு? ஜீவனை கொண்டு வந்த பிறகுதான் அவர் என்ன செய்ய விரும்புறார்? அங்க வாசம் பண்ண விரும்புறார். மத்தேயுல வாசிக்கிறோம், மரண இருளில் திசைகளில், மரண இருளின் திசைகளில். அப்ப அங்க என்ன இருக்குது? எல்லாரும் எப்படி இருக்கலாம்? மரண இருளில் திசை, அப்படியா? அது என்ன திசை? அது என்ன திசை? அது மரண. அப்ப அங்க என்ன இருக்குது? எல்லாம் செத்து போய் கிடக்கிறான். எல்லாருமே எப்படி கிடக்கிறான்? செத்து போய் கிடக்கிறான். இந்த செத்து போனவனுக்குள்ள இப்ப என்ன கொண்டு போறார்? அவரு ஜீவனை கொண்டு போறார். இப்ப ஜீவனை கொண்டு போன பிறகுதான் அங்க என்ன செய்ய விரும்புறார்? ஜீவிக்க விரும்புறார், வாசம் பண்ண விரும்புறார், பேச விரும்புறார், அழைக்க விரும்புறார், சொல்ல விரும்புறார். அப்படின்னா உனக்குள்ள எனக்குள்ள ஒருவேளை இந்த கால நேரத்தில் ஜீவன் செத்து போய் இருக்கலாம். செத்து போன ஜீவியத்துக்குள்ள தேவன் என்ன கொண்டு வர விரும்புறாருன்னா ஜீவனை கொண்டு வர விரும்புகிறார். அந்த ஜீவன் இன்னைக்கு நமக்குள்ள வந்துடுச்சுனாக்க அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வந்து என்ன செய்ய விரும்புறன்னா வாசம் பண்ணுவதற்கு தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு உன் ஜீவியம் செத்து போய் இருக்கா, உயிரோடு இருக்கா? முதல்ல பார்த்துக்கோ. ஒருவேளை எந்த பிரசங்கமும், எந்த அறிவுரையும், எந்த புத்திமதியும் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தல, அப்படியே தான் இருக்கிறேன், இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறேன். இயேசுநாதர் நேற்றும் இன்றும் என்றும் என்ன செஞ்சவர்? மாறாதவர். நானும் நேத்தும் மாறல, கிமுலும் மாறல, கிபிலையும் மாறல. அப்பயும் அப்படிதாங்கிறேன், இப்பயும் அப்படிதான் இருக்கிறேன். இடம் மட்டும் மாறி வந்திருக்கிறேன். அங்க போனா கீழே உட்காந்து அமைதியா உட்காந்து இருப்பேன். இங்க வந்தா ஸ்தோத்திரம் பண்றேன், சொல்றீங்க சொல்றேன், அவ்வளவுதான். வேற ஒன்னும் மாற்றமே இல்லை அப்படின்னு சொன்னா உன் ஜீவியம் செத்து போய் இருக்குது. இந்த செத்து போன ஜீவித்தோட யார் வாசம் பண்ண மாட்டார்னா தேவன் வந்து வாசம் பண்ணவே மாட்டார். அப்ப அவர் வந்து வாசம் பண்ணா என்னைக்கு நினைக்கிறான், எல்லா ஜீவன் செத்து போய் கிடக்குதுப்பா, எல்லாம் செத்து லாசரை போல நினைப்பு இருக்குது, அழுகி போய் கிடக்குது. அவனா அழுகிற சரீரமான இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம சொல்லாம் புழு புழுது போய் கிடக்குது, புழுதான் கிடக்குது, என்ன கூட இல்லை, அங்க சரீரம் கூட இல்லை, எல்லாம் புழுதான் கிடக்குது. அப்படியே பார்க்கிறார். இந்த ஜீவியத்துக்குள்ள தேவன் என்ன கொண்டு வர விரும்புறாருன்னா ஜீவனை கொண்டு வர விரும்பி உன்னோடும் என்னுடைய தேவன் வாசமன கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிச்சது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்ன செய்யறார்? பிரசங்கிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டாங்க, அவங்க மனம் திரும்பினாங்க. கர்த்தர் அவரோட கூட என்ன செய்ய விரும்புறார்? வாசமான விரும்புறான். அவனோட பேசுறார், வாப்பான சொல்றார், இதை செய்யணும் சொல்றான், நான் மனுஷன் படி ஆக்க சொல்றான், எல்லாம் சொல்றாரு. ஆனா இப்ப எடுத்தவன் ஏசு என்ன சொல்லியிருக்கலாம்? பேதுரை கூட்டு உன்னை மனுஷனை பிடிக்கணும் ஆக்கவேன் சொல்லியிருக்கணுமா? ஆனா என்ன செய்யல, சொல்லல. ஏன்னா என்ன இருக்குதாங்க? அங்க என்ன இருக்குது? ஜீவன் செத்து போய் கிடக்கு. அவன் செத்து போன ஜீவியத்துக்குள்ள உயிரை கொண்டு போகணும், ஜீவித்தை கொண்டு போகணும், ஜீவனை கொண்டு போகணும். ஜீவனை கொண்டு போன பிறகுதான் நான் சொல்றது என்ன செய்வாம கேட்குமா? அப்ப தேவ சம்பந்தம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஜீவன் உள்ளவர்கள் அவர் சொன்னா கேட்பாங்க. எப்படி நம்ம உயிருள்ள பிள்ளைங்க சொன்னா கேட்குமோ? எல்லாம் கேட்கல கூட ஒரு 4-5 கேட்குமில்ல. இன்னைக்கு ஏதாவது கேட்கிறோமா? எல்லாம் கேட்கலாம். ஆனா ஒரு சில என்ன செய்ய கேட்கிறோமா? அப்ப சொல்றத கேட்டு நடந்தா ஜீவியம் இருக்கு, சொல்றத கேட்டு நடக்கலாம், ஜீவியம் இல்லை. அப்ப தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணா ஆண்டவர் யாரோட வாசம் பண்ண விரும்புறார்? செத்தவங்களோட வாசம் பண்ண விரும்பல, உயிர் உள்ளவங்களோட வாசம் பண்ண விரும்புறார். உயிர் உள்ளவங்களுக்கு என்ன அடையாளம்? அவர் சொன்னா நாம் கேட்டு அதற்கு ஏற்றப்பல மனம் மாற்றத்தை ஏற்படுத்தினா நமக்குள்ள ஜீவன் இருக்குது. செவடங்காத சங்கூதன மாதிரி நீ என்னதான் பிரசங்கம் பண்ணு, நான் எப்படி இருப்பேன்? செவிட்டு வெறியனை போற இருப்பேன்னு அழகா உட்கார்ந்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு காணிக்க போட்டு தலைமையில கையை வச்சா போதும், அவன் தலை
தலைமையில கையை வச்சுட்டு நீ எலும்பி போவன்னு சொன்னா ஒரு காரியம் எடுக்காது. உன் ஜீவியம் செத்து போய் கிடக்குது. இந்த செத்து போன ஜீவித்தோட தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்னா வாசம் பண்ண மாட்டான். ஒரு நாள் பார்க்கலாம், ரொம்ப நெருங்கின கணவன் எத்தனை நாள் வச்சிருக்கலாம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொண்டாட்டி உளுந்து உளுந்து அழுறான். நைட்டு 7 மணி ஆகுது. உடனே சொல்றாங்க, இதுக்கு மேல வச்சா இந்த பணம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், நார ஆரம்பிச்சிடும். எடுத்து என்ன பண்ணுங்க, தூக்கி போட்டுருப்போம், கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க, கண்ணுக்கு மறைவா கொண்டு போ. கொஞ்ச நாள் பார்க்கிறார், சொல்லி பார்க்கிறார், அழுந்த அன்பா சொல்லி பார்க்கிறார், அடிச்சு சொல்லி பார்க்கிறார், தேய்ச்சி சொல்லி பார்க்கிறார், என்னென்னவோ சொல்லி பார்க்கிறார். அதெல்லாம் ஒண்ணுமே இந்த பணம் என்ன செய்யல, ஒண்ணுமே அசையலனா சீக்கிரம் கூட அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறார். என்ன உட்கார சொல்றாரு, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். இது உயிர் உள்ளதான் என்ன செய்யும், அப்படி கேட்டு சரி அப்படி அது ஒரு சில மாற்றம் அப்படி வந்துச்சுனாக்க அவர் பார்க்கலாம், சரி உயிர் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க, மூச்சு வந்துடுச்சு, இப்போ இனிமே என்ன பண்ணிடலாம், கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. உடனே பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, இசிஜி பார்க்குறாங்க, என்ன இருக்குது, அப்படியே உயிர் இல்லாத மாதிரியே தெரியுது, உயிர் இல்லாத மாதிரியே தெரியுது. ஆனால் உடனே என்ன செய்கிறாங்க, உடனே கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறாங்க, உள்ள பிடிச்சி அழுத்தி பார்க்குறாங்க, அது நெஞ்சு மேலே குத்தி பார்க்குறாங்க. உடனே என்ன செய்யுது, அந்த மானியத்தில் பார்த்தா அப்படி ஒரு கோடு விழுது. உடனே டாக்டர் என்ன சொல்றாரு, உயிர் வந்துடுச்சு, என்ன பண்ணலாம், உடனே அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. சொல்றதை கேட்டு உயிர் வந்துச்சுன்னா கூட என்ன செய்யலாம், அவனுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். சொல்லி பார்க்கறா, ஊசி போட்டு பார்க்கறா, மாத்திரை கொடுத்து பார்க்கறா, குளுக்கோஸ் ஏற்றி பார்க்கறா. இந்த சரி என்னவே கிடையாது. ஊசி போட்டான அசையல, குளுக்கோஸை போட்டான அசையல, மாத்திரை ஊத்துறான அசையல, டானிக்க ஊத்துறான அசையல, அப்படியே கிடக்குது. உடனே டாக்டர் சொல்லுவாரு, இதுக்கு உயிர் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இது என்ன செய்ய முடியாது, இது என்ன செய்ய முடியாது, பிழைக்க வைக்கவே. உடனே எங்க கொண்டு போங்க, போஸ்ட்மார்ட்டத்தை கொண்டு போங்க. இன்னைக்கு நிறைய பேர் எந்த லிஸ்ட்ல இருக்கிறனா, போஸ்ட்மார்ட்டம் லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் லிஸ்ட் எங்க இருக்குன்னா அந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் லிஸ்ட்ல தான் இருக்குது. அது பார்க்கறா, டாக்டர் செக் பண்ணி பார்க்கறா, அடிச்சு பார்க்கறார், குத்தி பார்க்கறார், என்னென்னவோ பண்ணி பார்க்கறார். எப்படியாவது அந்த ஒரு கோடு அப்படி மூச்சு அப்படி வந்தா கூட என்ன பண்ணிடலாம், காப்பாத்திடலான்னு எல்லாரும் அடி அடிக்கிறாங்க. ஆனா இது என்ன செய்யல, ஒரு அசைவும் இல்லை, அப்படியே கிடக்கு. சரி டாக்டர் பார்க்கறா, பெரிய டாக்டர் வந்து பார்க்கறா, சின்ன டாக்டர் பார்க்கறா, எல்லா டாக்டரும் பார்க்கறா, ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்துட்டார். யார் வந்து பார்த்தாரு, முதல் யார் பார்ப்பாங்க, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து பார்ப்பார் இல்லையா. அடுத்து யார் வந்து பார்ப்பார், மெடிக்கல் ஆபீசர் வந்து பார்ப்பாரா. அதுக்கு மேலே யார் வந்து பார்ப்பார், ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்ப்பாரா. இது எல்லாம் பார்த்தாச்சு, என்ன இல்லை, நார்மல் டாக்டர் பார்த்தாலும் அசைவில்லை, ஸ்பெஷல் டாக்டர் வந்து பார்த்தாலும் அசைவில்லை, அதுக்குன்னே படிச்ச வந்து பார்த்தாலும் என்ன இல்லை, ஒரு எந்த டாக்டர் வந்து பார்த்தாலும் அப்படியே கிடக்கு. அப்படியே இன்னைக்கு நம்ம ஜீவன் எப்படி இருக்கு, ஏற்படுத்தி வச்ச ஊழியக்காரன் பிரசவம் பண்ணி பார்க்கறாரு, அப்படிதான் இருக்கு. சரி அவரை விட கொஞ்சம் மூத்த ஊழியக்காரன் கொஞ்சம் செய்யலாம், ஒரு பெரிய டாக்டர் கொண்டு வந்து ட்ரீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மூத்த வளர்ந்த முதிர்ந்தவங்களை கொண்டு வந்து பார்க்கிறோம், அதுவும் என்ன இருக்குது, அதுக்கும் அசையில. ஸ்பெஷலிஸ்ட், சுவிசேஷத்து ஸ்பெஷலிஸ்ட், அவங்க குணமாக்கத்துல ஸ்பெஷலிஸ்ட், இவங்க விடுதலை ஊழியத்துல ஸ்பெஷலிஸ்ட், ஒரு ஸ்பெஷலிஸ்ட கொண்டு வந்து வச்சு பார்க்கிறோம். அப்ப இது என்ன செய்யல, எங்க நார்மல் டாக்டர் வச்சு படிச்சு பார்க்கறாங்க. நம்ம ஊர்ல என்ன செய்யறாங்க, அடுத்த உடனே நேரா கவர்மெண்ட் ஜிஹெச் கொண்டு போறாங்க. போன யார் பார்க்கறாங்க, அந்த நார்மல் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் பார்க்கறாரா. இப்ப என்ன செய்யல, ஒன்றும் தெரியல, அசைவு இல்லை. உடனே அவர் சொல்றார், நான் ட்ரீட் பண்ணி பார்த்தேன், என்ன செய்யல, அசைவு இல்லை. சரி மேல் சிகிச்சை கொண்டு போங்க, எங்க கொண்டு போங்க, அவரை விட ஒரு மூத்த டாக்டர் கொண்டு போங்க அப்படின்றார். இப்ப பெரிய டாக்டர் வந்து பார்க்கிறார், பெரிய டாக்டர் வரார். இப்ப பெரிய டாக்டர் வந்து பார்க்கிறாரு. இப்போ என்ன வரணுக்கு அசைவு என்ன செய்யலாம், சரிப்பா இப்ப கொஞ்ச நான் தேத்தி கொடுத்துறேன், அப்புறம் நீ என்ன பண்ணிடு, உயிரை ஊத்திரு அப்படின்னா அவரு சொல்றார். இப்ப அவர் வந்து பார்க்கிறார், அப்ப என்ன செய்யல, அசையல. இப்ப அடுத்த கொண்டு போகணும். இப்போ இது இங்க முடியாது, உடனே எங்க கொண்டு போங்க, இதுக்கு நேரா ஜிப்மர் கொண்டு போங்க, இல்ல நேரா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, இல்ல சென்ட் ஜாக்சன் கொண்டு போங்க. அங்கதான் என்ன இருக்குது, அங்கதான் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, இதுக்குன்னே படிச்சு அங்கதான் இருக்கிறாங்க, அங்க கொண்டு போங்க. சரி அங்க கொண்டு போறோம், ஆம்புலன்ஸ் செஞ்சு கொண்டு போறோம், அங்கே கொண்டு போறோம். இல்ல அவங்கள கூட்டம் என்ன செய்யறாங்க, இங்க வச்சு பாக்குறாங்க. அவரு வந்து பாக்குறாரு, என்னென்னவோ பண்ணி பாக்குறா, என்ன வரல, ஒரு அசையுமே. நீ யாருக்கு அசைஞ்சிருக்கிற, நீ யாருக்கு அசைஞ்சிருக்கிற, சபை நடத்துற ஊழியக்காரன் சொல்லி அசைஞ்சிருக்கிறியா,
இல்ல ஊழியக்காரோட மூத்த ஊழியக்காரன் வந்து சொன்னா அசைஞ்சிருக்கிறியா, இல்ல அதுக்குன்னு விசேஷத்தை கிருபை பெற்றவன் வந்து சொன்னா அசைஞ்சிருக்கிறியா? யாருக்கு அசைஞ்சிருக்கிற? இப்ப யாருக்காவது அசைஞ்சு கொஞ்சம் அசைவு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடலாம், உயிரோடு எழுப்பிடலாம். ஆனா அது யார் வந்தாலும் என்ன செய்யல, அசைவே இல்ல. அவரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து சொல்றாரு, சரி இது முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, இது என்ன செய்ய முடியாது, இனிமே தேத்த முடியாது, எங்க கொண்டு போங்க, போஸ்ட் மார்ட்டத்துக்கு கொண்டு போங்க. நீ எங்க இருக்கிற? நார்மல் வார்டில் இருக்கிறியா, ஐசியூ வார்டில் இருக்கிறியா, போஸ்ட்மார்ட்டம் வார்டில் இருக்கிறியா? எங்க இருக்கிற நீ? உன் நிலை இன்னைக்கு எங்க இருக்கு? நார்மல் வார்டில் இருந்தா பிரச்சனையே கிடையாது, என்ன பண்ணிடலாம், தேத்திடலாம். ஐசியூ வார்டில் இருந்தா கொஞ்சம் கஷ்டம், முயற்சி பண்ணலாம். போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிட்டா ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது அப்படி என்ன செஞ்சிடலாம், விட்டுடலாம். அது அதுக்கு அங்கெல்லாம் யாரு இருப்பாங்க, போறான் பூரா செத்து போய் 4 நாள் 5 நாள் எல்லாம் பூரா ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே கிடக்கும், பாடி மட்டும் கிடக்குது, ஒரு அசையுமே. தூக்கி போட்டா போடுது, உதைச்சாலும் அசையில, அடிச்சாலும் அசையில, திட்டனாலும் அசையில. அந்த மாவன் சொல்லுமா இதெல்லாம் செத்து அப்புறம் அவ்வளோ. ஆனா உயிரோட மட்டும் இருந்தானாக்க அந்த மோரில் இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லி என்ன ஆயிருக்கும் வட்டுன்னு அப்படியே வெளிம்பி வச்சுருப்பான். ஆனா செத்து பண்ண பிறகு என்னென்னவோ திட்டி பார்க்கறான், காலில் உதைக்கிறான், என்னென்னவோ பண்ணி பார்க்கறான், அப்படியே கிடக்கு. ஏன்? போஸ்ட் மார்ட்டத்துல கிடக்கு. நீ எங்க இருக்கிற? நீங்க எங்க இருக்கிற? இன்னைக்கு நார்மல் வாடா, ஐசி வாடா, போஸ்ட்மார்ட்டம் வாடா, எல்லாம் வாடுதான். எங்க இருக்குன்னு பாரு. ஜீவன் இருந்தா என்ன இருக்கும், அசைவுகள் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நார்மல் வார்டில் இருந்தா உன்னை தேத்த ரொம்ப ஈஸி. ஐசி வாடிக்கு போயிட்டா கொஞ்சம் கஷ்டம், ஆனா தேத்தலாம். அந்த பேஷண்ட் கொஞ்சம் ஒத்துழைச்சு என்ன பண்ணிடலாம், இந்த மாத்திரை காலையில் போடுங்க, சரி போடுறேன், இதை மத்தியானம் போடுங்க, சரி போடுறேன், இதெல்லாம் குடிக்கணும், சரி குடிக்கிறேன், இதை குடிக்க கூடாது, சரி குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஐசி வார்டுக்கு போன பிறகாவது இந்த டாக்டரை சொல்றதை கேட்டா அது என்ன பண்ணிடலாம், தேய்ச்சி விடணும். இப்போ ஐசி வார்டுக்கு போயாச்சு, இந்த மாத்திரை காலையில் போடணும், ஏன் காலையில் போடணும், ஏன் மத்தியானம் போட்டா என்ன, சரி நீ நைட்டில் கூட தான் போடு, நீ நாளைக்கு கூட தான் போடு, எங்களுக்கு என்ன கிடக்கு. டாக்டர் சொல்லி பார்க்குறாரு, இது காலையில் தான் போடணும், இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும், ஏன் சாப்பிட்ட பிறகு போட்டா என்ன, நான் சாப்பிட்டு நாளைக்கு எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுக்கிறேன். என்னைக்கு மாத்திரை, திங்கக்கிழமை மாத்திரை, செவ்வாய்க்கிழமை மாத்திரை, புதன்கிழமை மாத்திரை, வியாழக்கிழமை எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கிறேன். நான் திங்கக்கிழமை மாத்திரை போட மாட்டேன், செவ்வாய்க்கிழமையும் போட மாட்டேன், புதன்கிழமையும் போட மாட்டேன், வியாழக்கிழமையும் போட மாட்டேன், வெள்ளிக்கிழமையும் போட மாட்டேன், சனிக்கிழமையும் போட மாட்டேன். என்னைக்கு போட்டுக்கிறேன், திங்கக்கிழமை மாத்திரை, செவ்வாய்க்கிழமை மாத்திரை, 6 நாள் மாத்திரையும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே கொட்டான். என்ன ஆகும், என்ன ஆயிடும்? அடுத்தது பெட்டிக்கு சீக்கிரமா சொல்லி அனுப்ப வேண்டியதுதான். பெட்டிக்கு போட்டு அழகா நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், 1 தாளந்தோ 2 தாளந்தோ பயன்படுத்தினவர்கள், லாசரோவை போல விசுவாசம் நின்றவர்கள் காத்தோம் அப்படின்னு அப்படியே பரலோகம் பண்ணி பாட்டு அனுப்பி சீக்கிரமா போட்டு, சரி மண்ணுக்கு மண்ணா தூளுக்கு தூளா சாம்பலுக்கு தாம்பளம் என்ன செய்யறேன் ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு அனுப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்? அவன் காலைல மாத்திரை போட சொன்ன போட்டது என்ன ஆயிருக்கும், உயிர் பழைச்சிருக்கும். சரி காலையில் தான் போடல, மத்தியானம் போட மத்தியானம் போட்டிருந்தா பரவாயில்ல, அதுவும் போடல. சரி நைட்டு போட சொன்ன அதையாவது போட்டால் அதுவும் போட மாட்டேங்குது. இது சுகர் இருக்குது, நீங்கள் சோறு 3 நேரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா எனக்கு சோறு தான் ரொம்ப பிடிக்குது, 3 நேரமும் சாப்பிட்றேன், சாப்பிடு, யாரும் வேணான்னாங்க. ஸ்வீட்டை பார்த்து ஆசையாக இருக்குது, அது எப்படி அது, அதெல்லாம் ஏசார் பார்த்துக்குவார், சாப்பிடு. சுகர் என்ன இருக்குது இப்போ 480 இருக்குது, சரி 4 ஸ்வீட் இருக்குது, சாப்பிடலாம், சாப்பிடு, அரைகளை கூட வாங்கி சாப்பிடு, யாரும் வேணான்னா யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா என் ஆவி என்ன செய்யாது, அவங்களோட என்னைக்குமே போராடாது, விட்டுருவேன், ஃப்ரீயா விட்டுருவேன். ஆவி உன் ஆவி உன் சரீரம் நீ எப்படி வேணாலும் வாழலாம். சுகர் 480 இருக்குது, சரி டெய்லி நான் சர்க்கரையா சாப்பிட்றேன், சாப்பிடு. இல்ல சுகர் அதிகமா இருக்குது, நான் கண்ட்ரோல் இருக்கிறேன், இரு. நீ கண்ட்ரோலாகவும் இருக்கலாம், கண்ட்ரோல் இல்லாமலையும். ஆனா டாக்டர் வேலை என்ன வேலை, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் இதை நீ செய்யணும், இவெல்லாம் இருந்தாக்க உயிர் பொழைக்குவ, இல்ல அப்படின்னாக்க சீக்கிரமா போய் சேர்ந்துருவ. டாக்டர் சொல்லி அனுப்புறாரு, அவனுக்கு என்ன தெரியும் டாக்டருக்கு போய், அவன் இது டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. நமக்கு எவ்வளவு மூளை இருக்குது நமக்கு தெரியாதா என்ன, அதான் நம்ம செய்வதா செய்வோம், செய்ய. டாக்டர் பாட்டு டாக்டர் சொல்லி கிடக்கட்டும், நீ பண்ணி என்ன பண்ணு, செய்யறத செஞ்சுக்கிட்டே இரு, வர்ற வழிவா பார்த்துக்க, அவ்வளவுதான். ஒன்ன விளங்கிக்கோ, தேவன் யாரோட வாசம் பண்ணுவாருன்னா
உயிர் உள்ளவங்களோட தான் வாசம் பண்ணுவார். உயிர் இருந்தா அசைவு இருக்கும். அசைவு என்ன அசைவு? போனா போகும், உட்காருனா உட்காரும், கையிடனா கையிடும், அடினா அடிக்கும், உதனா உதைக்கும், துப்புனா துப்பும், பாருனா பாரு, கண்ண முன்ன மூடு, எல்லாம் நடக்கும். அப்ப நமக்கு சொல்றத கேட்டு நமக்குள்ள மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்குமானா ஜீவிதம் என்ன இருக்குன்னா சுவாசம் இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்படி இல்லை, அவர் எத்தனையோ சொல்லிட்டார், ஒன்றும் கேட்கல, காதில் வளர்ந்த மாதிரி ஏதோ நடந்துன்னு கிடக்குது அப்படின்னு அப்படியே உட்காந்து 2 காதிலும் அழகாக 4 பஞ்சை வச்சு அடைச்சி வச்சுருக்கிறேன். அப்படி போன இடத்துக்கு வெளியில் போட்டு ஹாயாக வெளியில் போகிறேன்னா போயினால் போயிட்டாரு. ஒன்றும் இல்லை, தேவன் வந்து வாசம் பண்ண மாட்டான். கர்த்தரோட வாசம் பண்ண வேண்டுமானா இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்குது ஜீவன் உள்ளவனாக இருங்கள். பரணர் பலதுக்கு போகிறான், மரண திசைக்கு போகிறார், எல்லாமே செத்துவா கிடக்கிறான், எல்லாம் செத்து பிரேதமாக கிடக்குது. கத்த பார்க்கிறார், ஊது இசைக்கலே நெல்மலை உயிராடியுமா? உமக்கு தெரியும் ஆண்டவரே. சரி, அதை பார்த்து தீர்க்கதரிசின்னு சொல்லு, ஒன்னா சேரட்டும். கடை சேர்ந்துச்செல்லாம் சேர்ந்துச்சா? இவன் சொன்னது மட்டும் நீ என்னையா சொல்றது, நான் என்ன செய்யறதுனாக்கா எலுமல் என்ன இருக்காது, உயிர் வந்திருக்காது, அவ்வளவுதான். சொல்றத கேட்டு இசைந்து ஒத்துழைச்சி செயல்படுவனா, சொல்றதுக்கு ஒத்துழைச்சா நிச்சயமா ஜீவியம் ஆசோதான் இருக்கும். கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தர் வாசம் பண்ணா கர்த்தர் விரும்புறதும் நடக்கும், நீ விரும்புறதும் நடக்கும். தேவன் நம்மோட வாசம் பண்ணினா நான் விரும்புறதும் நடக்கும், அவர் விரும்புறதும் நடக்கும். நான் சொல்றது அவர் கேட்பார், அவர் சொல்றத நான் கேட்பேன். ஜீவன் இல்லைன்னா நான் சொல்றதை அவர் கேட்க மாட்டாரு, அவர் சொல்றது எனக்கு கேட்காது, ஒண்ணு வழங்காது. இருக்கிற மாதிரியே இருக்கிறோம். ஏன் நம்ம ஜெபம் அதிகமா கேட்கப்படல? நான் கேட்டே கிடக்கிறேன், அவர் காதலே விடல. ஏன் விடல? தேவன் வாசம் பண்ணல. வாசம் பண்ணா நீ விரும்புறது நடக்கும், அவர் விரும்புறது நடக்கும், எல்லாம் அழகா போயிட்டே இருக்கும். ஜீவன் இல்லைனாக்க அது நடக்காது. கர்த்தர் நமக்குள்ள ஜீவனை கொண்டு வந்த பிறகுதான் தேவன் என்ன செய்ய விரும்புறார்? வாசம் பண்ண விரும்புறார். மரணங்களுக்கு போறார், பிரசங்கிக்கிறார். பிரசங்கத்தை கேட்டவங்க வார்த்தை போச்சு, வார்த்தைக்கு அர்ப்பணிச்சாங்க, வார்த்தை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களோட ஜீவன் வந்துடுச்சு. அந்த ஜீவன் வந்த உடனே கர்த்தரோட என்ன செய்ய விரும்புறா? வாசம் பண்ண விரும்புறா. அவர் சொல்றாரு, அவங்களுக்கு போய் சொல்லுங்க நான் கலிலேயாவுக்கு போறேன், அவனை எங்க வர சொல்லுங்க, கலிலேயா கூட சொல்லுங்க. ஏன் கலிலேயா தான் ஜீவன் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அங்கதான் அசைவு இருக்குது, அங்கதான் எல்லாம் இருக்குது, அங்கதான் வாசம் பண்ணுவேன். என்ன பார்க்கணும் அங்க வந்து பாருங்க கர்த்தர் செய்றார் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இந்த காலை நேரத்தில் நம்ம ஜீவன் உள்ளடக்கத்தை மாற்ற கர்த்தர் விரும்புகிறான். ஒருவேளை அந்த ஜீவியம் மரித்த போன நிலையில் இருக்குதுன்னு நீங்க உணர்வீங்கன்னா, நான் உங்களை மரிச்ச போன ஜீவன் நான் சொல்லலை, அப்படி உணர்வீங்கன்னா அப்படிதான் இருக்குது, ஒரு மாற்றம் எனக்குள்ள தெரியல, இல்லை அதனால கரெக்டாக தான் இருக்கணும், ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது பார். இல்லை ஒருவேளை என் ஜீவியத்தில் ஏதோ ஒரு நார்மல் வார்டுக்கு வந்துடுறத போல தெரியுது, வீட்டில் வாசம் ஆடி ஓடி தெரிய வேண்டிய ஆள் ஒரு நார்மல் வார்டில் வந்து படுத்துட்டு கிடக்கிறத போல தெரியுது அப்படின்னா எனக்கு அர்ப்பணி. நார்மலையும் தாண்டி ஐசு பேடுக்கு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதையும் அர்ப்பணி. இல்லை அதையும் தாண்டி எங்கே போயிட்டேன் நான் போஸ்ட் இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். நீ எந்த நிலைக்கு உனக்கு தெரியும். அர்ப்பணித்தால் கத்த வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணா நீ விரும்புறது நடக்கும், அவர் விரும்புறது நடக்கும். கண்களை மூடுவோம், கத்த நோக்கி பார்ப்போம். தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் கல்லறைக்கு போனார்கள். ஆண்டவர் சொல்றார், அவர் இங்க தூதன் சொல்றான், அவன் எதுங்க இல்லை, அவர் உயிர் தெழுந்து போயிட்டார், அவர் உயிர் தந்துட்டார். இயேசு சொல்றார், நான் உயிர் தந்துட்டேன், நான் கலிலேயாவுக்கு போறேன், என்னோட சகோதரனை போய் சொல்லு, அவளை கலிலேயாவுக்கு வர சொல்லு. ஏன் கலிலேயா? இயேசு முதலாவது பிரசங்கமான இடம், அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் மனம் திரும்பின இடம், அந்த பிரசங்கத்தை கேட்டு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்ட இடம், அந்த இடத்துக்கு தான் இயேசு போறார். ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்கும் போதெல்லாம் மனமாற்றம் எனக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருந்தா தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புவார். நான் தேட வேண்டிய அவசரம் என்ன, தேடி வருவார் அவர். அப்படி இல்லை, எத்தனை பிரசங்கம் கேட்டாலோ அப்படிதான் இருக்கிறேன், எந்த மாற்றத்தையும் நான் ஏற்படுத்திக்கல. பிரசங்கமும் மாற்றம் ஏற்படலை, கண்டிக்கிறதும் மாற்றம் ஏற்படுத்தலை, கடிஞ்சு கொண்டதும் மாற்றத்தை ஏற்படுத்தலை, எச்சரிக்கிறதும் மாற்றத்தை ஏற்படுத்தலை, வாக்கு தத்துவமும் மாற்றத்தை ஏற்படுத்தலை, அப்படியே இருக்கிறேன் அப்படின்னா கத்த ஒரு நாள் நம்மளோட வந்து வாசம் பண்ண மாட்டான். ஏன் அப்படியே இருக்கிறேன்னா அதுவும் தப்பு இல்லை, ஜீவன் செத்து போயிடுச்சு, ஆவிக்குரிய ஜீவன் செத்து போயிருக்கு. அந்த ஜீவன் செத்து போயிருக்கிற வரைக்கும் எந்த வார்த்தையும் எந்த வசனமும் உனக்குள்ள என்ன கொண்டு வராதுன்னா அந்த உணர்வுகளை கொண்டு வராது. எனக்கு தேவன் அதை புதுப்பிச்சு உன்னை ஜீவன் உணர்வுகளாய் மாற்றி நம்மளோட வாசம் பண்ணுவதற்கு தேவன் விரும்புகிறார். தகப்பனே, கடந்த நாட்டில் ஒருவேளை எங்களுக்குள்ள வார்த்தையை கேட்டு அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்க போனது உண்மைன்னு என் மனசாட்சி சொல்லுது. எனக்கு
என் ஆவி எனக்கு உணர்த்தது. என்னோடு எனக்குள்ள வாசம் பண்ற ஆவியானவர் எனக்கு அதை உணர்த்துறீங்க. என் மனசாட்சி எனக்கு அதை சொல்லுது. இதெல்லாம் நீ மாற்றம் ஏற்படுத்திக்கலன்னு மனசாட்சி சொல்லுது. அதுக்கு அர்ப்பணிச்சு இந்த காலை நேரத்தில் எனக்கு ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா. என்னை கேட்குறத அப்படியே செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்குள்ள ஜீவனை கொடுத்து என்னை ஆசீர்வதிங்க. என்னோடு வந்து வாசம் பண்ணுங்க. இந்த உயிர்த்தெழுதல் எங்களுக்கு பங்கு வேணும் ஆண்டவரே. நான் இந்த பூமியில் வாழும்போதே ஒரு உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு நான் வாழ விரும்புகிற ஆண்டவரே என்று இந்த காலை நேரத்தை அர்ப்பணித்து நாம் ஜெபித்தால் நமக்குள்ள தேவன் ஜீவனை கொடுத்து நம்மளை ஆஸ்வதிப்பதற்கும் நம்மோடு கூட வாசமானவருக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். தகப்பனே, அதுக்கேட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இரக்கத்தின் கிருபைக்கும் தெய்வக்கும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை நடத்தி எங்களை பாதுகாத்து ஆளுகை செய்யுங்க. ஜீவன் உள்ளவர்களாக எங்களை மாற்றி எங்களோடு கூட வாசம் பண்ணி எங்களுடைய விருப்பத்தையும் உம்முடைய விருப்பத்தையும் எங்கள் மூலமாக எங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.